அவரவர்கள் செய்த நல்வினை தீவினை அவர்களால் சாரும். ஆகவே நம்முடைய வினைகளை நம்பால் சேர்க்கின்ற தெய்வங்கள் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் தான் நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் வழங்குகின்றன. அந்த நவக்கிரகத்தை தொழில்படுத்துவது ஆதிபராசக்தி. அந்த மகாசக்தி தான் நவக்கிரகங்களையே தொழில்படுத்துகின்றாள். இதுபோல காரையை ஓட்டுகிறவர் டிரைவர், காரை பின்னே இருந்து செலுத்துகின்றார் முதலாளி. டிரைவர் சென்ட்ரலுக்கு போ, டிரைவர் எழும்பூருக்கு போ, பீச்சுக்கு போ. காரை டிரைவர் செலுத்துகிறார், டிரைவரை முதலாளி செலுத்துகின்றார். அதுபோல உலகத்தை எல்லாம் நவக்கிரகங்கள் செலுத்துகின்றன. அந்த நவக்கிரகங்களை அம்பாள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரவர்கள் சுகதுக்கத்துக்கு ஏற்ப ஆட்டுகின்றது நவக்கிரகம். அந்த நவக்கிரகத்தை தொழில்படுத்துகின்றவள் நவக்கிரக நாயகி. அந்த தெய்வத்தை பிரார்த்திப்பதனாலே நமக்கு வருகிற துன்பங்களின் வேகம் குறைந்து போகும். அதுக்கு பெரிய சான்று நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பொன்மன செம்மல் தமிழக முதல்வர். மலை போல வந்த அந்த வினைகள் மக்கள் எல்லாம் செய்த பிரார்த்தனையினாலே அந்த வினையின் வேகம் தணிந்து அவர் ஆண்டவனை பணிந்து ஊருக்கு போகலாம் என்று துணிந்து வந்திருக்கிறார். அந்த நவக்கிரகங்களை வழிபடுகிற போது அவர்களுக்கு அந்த துன்பங்களுடைய வேகத்தை கெடுத்து நலன் செய்வார்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அருமை சீடர்களே, பராசக்தியின் கருணையினால் அஷ்டமா சித்திகளையும் அடைந்தவன் இந்த காலவரிஷி. என் தவம், என் யோகம், என் தியான வலிமையினால் நான் அழைத்தால் ஓடோடி வருவாள் அன்னை பராசக்தி. என் தவோ வலிமையை கொண்டு இறப்பதை தடுத்து நிறுத்தி விதியை மாற்றிவிடும் வித்தையை செய்து விடுவேன் நான். நாராயண் நாராயண், வருக வருக நாரதரே. வணங்குகிறேன் காலவரே. இதுவரை உலகத்தவர்கள் திரிகால ஞானி என்று உண்மை மட்டுமே சொன்னார்கள். இனி எம்மை எப்படி அழைத்து திரிலோக சஞ்சாரி என்றே உண்மை அழைப்பது சாலச் சிறப்பாகும். எப்படி? நாராயண் காலவரே, பாவத்தில் கொடிய பாவம் அகம்பாவம். உண்மையே உம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பிறகு ஏன் இந்த ஆணவமும் அகம்பாவம்? என்ன, என்னை பாதுகாத்துக் கொள்ள என்னால் முடியாதா? என் தாபத்திற்கும் கோபத்திற்கும் பயந்து எவரும் என்னை எதிர்ப்பதற்கு அஞ்சு வரே. அப்படி இருக்க எதிரிகள் எனக்கு ஏது? இருக்கின்றனர். யார் அந்த எதிரிகள்? ஒருவர் அல்ல, 9 பேர். அண்ட சராச்சரங்களையும் மாட்டிப் படைக்கும் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களா? ஈஸ்வரிக்கு எடுபடி வேலை செய்யும் ஏவலாளிகளா? நாராயண், ஜனனகாலம் தொடங்கி மரணகாலம் வரை, மண்ணில் பிறந்து மண்ணில் சாயும் வரை ஜீவராசிகளின் செயல்கள் யாவும் நவக்கிரகங்களின் கணிப்புப்படிதான் நடந்தாக வேண்டும். அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையே பறிக்கும் நாரத மாமுனிவர் இந்த நவக்கிரகங்களை புகழ்வதா? யாரிடம் கலகம் மூட்டினாலும் அந்த 9 பேரிடம் மட்டும் நான் வம்பு வைத்துக் கொள்வதே கிடையாது. இவ்வளவு ஏன், உமக்கு தீராத தொழுநோய் வந்து நீர் அங்கமெல்லாம் குறைந்து அவதியுற வேண்டும் என்பது கிரக பலன். முடிந்தால் உமது தபோ வலிமையால் முதலில் உம்மை பாதுகாத்துக் கொள்ளும் பார்ப்போம். நாராயண். என்ன, நவக்கிரகங்களினால் எனக்கு தொழுநோய் வருவதா? அந்த நவக்கிரகங்களையே என் முன்னால் கைகட்டி நிற்க வைத்து இதையே நான் மாற்றி காட்டுகிறேன். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேற்ற ராகவே கேதவே நம. நவக்கிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான். காரவ மகரிஷிக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தாங்கள் எங்களை அழைத்த காரணம், காயத்ரியை உச்சாரணம் செய்து சக்தியை உபாசிக்கும் என்னை நீங்கள் பீடிக்கப் போவதாக அறிந்தேன். அதிலிருந்து உடனடியாக என்னை விடுவிக்க வேண்டும். முற்பிறவியில் நீங்கள் செய்த வினைகள் இப்பிறவியில் எங்களால் திருப்பித் தரப்படுகின்றன. அவரவர் செய்த பாவ புண்ணியப்படி பலாபலன்
தண்டனை வழங்க வேண்டியது எங்கள் கடமை. அதை அனுபவிக்க வேண்டியது உங்கள் கர்மா. அன்னையிட்ட ஆணை இது. அதை எங்களால் மீற முடியாது. உங்களுக்கு வலிமை இருந்தால் தானே என்னை அங்கீகரப்படுத்த முடியும். அதற்கு முன் உங்களையே தவித்து விட்டால் எங்களுக்கு அப்படி ஒரு வினை இருப்பீங்க. அதை நாங்களும் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் உங்கள் விதி மாறிவிடாதே. அப்படியானால் இதற்கு என்னதான் வழி? அதை அன்னை பராசக்தி தான் கூற வேண்டும். நாங்கள் வருகிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மகாதேவ்யாச்ச வித்மதே மகாமாயே, மகா காயத்ரி, ராஜராஜேஸ்வரி, கிரகங்கள் உன் பெயரை சொல்லி என்னை ஆதிக்கம் செய்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்து. உலக தர்மங்களை எல்லாம் நிலைநிறுத்த கிரகங்கள் என்னால் படைக்கப்பட்டவை. அப்படியே இருக்கட்டும். உன் பரமபக்தனான எனக்கு வரப்போகின்ற தொடுநோயை நீக்கி என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று. அது என்னாலும் முடியாது. உன் கர்ம பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நீ நவக்கிரக பரிகாரம் செய்தால் வரவிருக்கும் துன்பத்தின் வேகத்தை குறைத்துக் கொள்ளலாம். பராசக்தி, உன் வேலைக்காரர்களை தடுத்து நிறுத்தும் சக்தியே உனக்கு இல்லாவிட்டால் உலக மக்கள் 6 கால பூஜை செய்து உன்னை ஏன் வணங்க வேண்டும்? உனக்கு ஏன் கோயில்கள்? நவக்கிரகங்களையே கும்பிட்டு விட்டால் போதுமே. காலவரே, நவக்கிரகங்களும் என்னுள் அடக்கம். என் அவயவங்கள் 9 நவக்கிரகங்களே. ஆகவே கிரகமா தெய்வமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிரகத்துக்கு செய்யும் பரிகாரம் தெய்வமாகி என்னைத்தான் வந்து சேருகிறது. கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து நடந்தால் வெயிலே மறைந்து விடுவதில்லை. வெப்பம் மேலே படாமல் குடை தாங்கிக் கொள்ளுகிறதல்லவா? அந்த குடையாக குறுக்கே இருந்து பரிகாரம் செய்யும் பக்தர்களை பாதுகாப்பதும் நான் தான். தாயே, 1000 ஆண்டுகள் நான் செய்த தவத்திற்கு எந்த பெருமையும் இல்லையா? அது வெறும் மாயை. அதை இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். என்னுடைய அம்சமான சக்தியை உன் உடலில் இருந்து பிரித்து விடுகிறேன். உன் தவ வலிமையால் அதை உருவாக்கிக் கொள்ள முடிகிறதா என்று பார். தாயே, சர்வசக்தி நீதான் என்பதை உணர்ந்து விட்டேன். என் அகம்பாவம் அழிந்து விட்டது. என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடு. காலவரே, கிரகங்களை வழிபட்டு வியாதியிலிருந்து விடுபட முயற்சி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. தெய்வாம்சமான பஞ்ச பாண்டவர்களே சூரியனின் அருள் பார்வை குறைந்ததால் படாத பாடுபட்டு பராரியாகி வனவாசம் செய்கிறார்கள். படும் துன்பம் தீர பாஞ்சாலி சூரியனை வேண்டுவதை பார். வாழ்க பாஞ்சாலி. பாஞ்சாலியின் பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி. என்றும் கண்ணா என்று அழைக்கும் நீ இன்று இந்த கதிரவனை அழைத்த காரணம் என்ன? சூரிய தேவா, அரண்மனையில் வாழ்ந்த நாங்கள் இன்று அதிர்வுக்கு போதனம் அளிக்கவும் வழியின்றி அல்லல் படுவதை தாங்கள் அறிவீர்கள். பசியென்று வருவோர்க்கு உணவு படைக்கவாவது வரம் அருள வேண்டும். பாஞ்சாலி, இத்தனை துன்பத்திலும் தனக்கென கேட்காமல் வந்தவருக்கு உணவளிக்க வரம் கேட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. எக்காலத்திலும் எடுக்க குறையாத அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன். இதன் மூலம் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேண்டுமானாலும் அறுசுவை உணவு படைக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு முறை கழுவி கவிழ்த்து விட்டால் மறுநாள் வரைக்கும் பயன்படுத்த முடியாது. இதை மறந்து விடாதே. மாமா, நாம் எவ்வளவோ திட்டமிட்டு பஞ்சபாண்டவர்களை பராரியாக்கி வனவாசம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் அங்கேயும் ஆதித்தனருளால் அறுசுவை உணவுண்டு அன்னதானம் அளித்து புகழ் ஓங்கி இருக்கின்றனரே, அதை தடுக்கவும் கெடுக்கவும் தங்களுக்கு வழியேதும் தெரியவில்லையா மாமா? வழிதான் நம்மை தேடி வந்து விருந்துண்ணுகிறது மருகா. விருந்துண்ணுவது துர்வாசர் அல்லவா? அந்த கோபக்கார கிழ முனிவன் தான் பாண்டவர்களை பஸ்தமாக்க நமக்கு கிடைத்திருக்கும் கருவி.
அதன் முன்னேற்பாடுதான் இந்த விருந்து உபசரிப்பெல்லாம். அதப்படி மாமா? மாமுனிவரே, வணங்குகிறேன் மாமுனி. அமருங்கள். திருப்தியாக விருந்துண்டீர்களா? துரியோதனா, உண்டு கழித்தேன் என்பதை விட உண்டு களைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண உணவா? சரியான சத்து உணவு. ஓய்வெடுக்க இடம் எங்கே? சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு தங்களுக்கு குருதேவா. துரியோதனா, உன்னுடைய உபசரிப்புக்கு கைமாறாக என்ன வரம் வேண்டுமோ கேள். மாமா, நமக்கு என்ன வரம் வேண்டும்? மாமுனிவரே, கௌரவரின் அரண்மனையிலே விருந்துண்டு கௌரவித்ததைப் போல பாண்டவர் குடிலுக்கும் தாங்கள் சென்று உச்சி வேளைக்கு பிறகு தங்கள் சீடருடன் உணவருந்த வேண்டும். அதுதான் இந்த மருகனின் ஆசை, இந்த மாமனின் வேண்டுகோள். இந்த வேண்டுகோளின் குறிக்கோள் என்ன மாமா? அவர்களுக்கும் அன்னதான பெருமை கிடைக்கட்டுமே என்ற பெருந்தன்மை, அதோடு அவர்களின் கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்ய மாமுனிவரின் ஆசை கிடைக்கட்டுமே என்ற பெருங்கருணை. பெருங்கருணையின் பிறப்பிடமே தாங்கள் தான். உத்தமமான குணம். அப்படியே செய்கிறேன். வருகிறேன். என் பாக்கியம் மங்களம் உண்டாகட்டும். வேண்டாம். அதற்கு மாமா, உச்சி வேளைக்கு பின் உணவருந்த போக சொல்லுகிறீர்கள். காரணம் இல்லாமல் காரியத்தை செய்ய சொல்ல மாட்டான் இந்த சகுனி. துர்வாசன் தன் சீடருடன் அவர் இருப்பிடத்திலிருந்து பாண்டவர் இருப்பிடத்திற்கு செல்வதற்கு முன் உச்சி வேளை தாண்டிவிடும். அந்த சமயத்தில் திரௌபதி அட்சய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்திருப்பான். துர்வாசன் போவார், திரௌபதி தவிப்பார். பிடிசாபம் என்று பிடிசாம்பலாக்குவார் அந்த கோபக்கார முனிவர். பாண்டவர் வம்சம் தூண்டோடு அழிந்துவிடும். எப்படி என் திட்டம்? லோக சஞ்சாரியான நாரத மகா முனிவருடன் உணவருந்தும் பாக்கியம் பாண்டவர் ஐவருக்கும் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் சாப்பிட வந்ததால் பீமனுக்கு பங்கு குறைந்து விடுமே என்பதுதான் என் கவலை. கவலைப்பட வேண்டாம் நாரதரே. அட்சய பாத்திரம் 1000 பீமசேனர்களுக்கும் உணவளிக்கும். என்ன சாப்பிடுகிறீர்கள்? கொஞ்சம் பாயசம். ஆஹா, ஒரு முறை துவாரகையில் கண்ணபிரான் இல்லத்தில் விருந்து சாப்பிட்டேன். அதுபோலல்லவா இருக்கிறது இந்த பாயசம். விருந்துக்கு அருமையான முத்தாய். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாரத முனிவரே. நான் சாப்பிட்டு முடிக்க வேண்டாமா? ஓ, நீ இன்னமும் முடிக்கவில்லையா? நாரதரே, தேனில் ஊறிய பலாச்சுளைகள் இதை விட சுவையாக இருக்கும். அக்ஷய பாத்திரம் இருப்பதால் நாள் முழுவதும் பீமன் உணவருந்திக் கொண்டே இருக்கலாம். அதுதான் நடக்காது. உச்சி வேளைக்குள் உணவருந்தி கழுவி கவிழ்த்து விட வேண்டும். அப்படியா? உச்சி வேளைக்கு பிறகு யாராவது வந்தால்? மாமுனிவரே, இன்று அப்படி யாராவது வரப்போகிறார்களா என்ன? தர்மபுத்திரா, என் மீது உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? திரௌபதி, உச்சி வேளை நெருங்கிவிட்டது. நீயும் விரைவில் உணவறிந்து விட்டு அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விடு. என்ன இது திடீர் விஜயம்? இங்கே உங்களுக்கு விருந்தா? பாண்டவர்களை பார்த்து பல நாட்கள் ஆயிற்றே. பார்த்து விட்டு பாஞ்சாலிகையால் உணவருந்தி போகலாம் என்று வந்தோம். துர்வாசரே, உச்சி வேளைக்கு முன்பே உணவறிந்து விடுவதுதானே முனிவர்களின் வழக்கம். ஓய் நாரதரே, நீர் போஜனம் செய்து விட்டீர் அல்லவா? உமது வேலையை பாரும். பசிக்கோபம் பச்சை மரத்தையும் பற்றி எரிக்கும். திரௌபதி, துர்வாசரின் கோபத்திற்கு ஆளாகாது. பலமாக உபசரித்து பாராட்டை பெற்றுக்கொள். நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன். அதற்குள் அமுது தயாராக இருக்கட்டும். ஆஹா, வருகிறேன். பாஞ்சாலி, அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டேன். அடடே, முனிவர் கோபக்காரராயிற்றே. இன்று ஏதோ ஒரு கலகம் நடக்கப் போகிறது என்று எனக்கு அப்போதே தெரியும். நாராயண நாராயண. பரமாத்மா, மீண்டும் சூழ்ச்சி தர்மத்தை சோதிக்க ஆரம்பித்து விட்டது. அக்ஷய பாத்திரம் தந்தை நிபந்தனை அறிந்த சகுனி
துர்வாசரை பகடைக்காயாக்கி இருக்கிறார். அந்த கோபக்கார முனிவரின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். திரௌபதி என்னை துதிக்கிறாள், நான் தங்களை துதிக்கிறேன். தாயே, வாருங்க. பசி வயிற்றை கொள்ளுகிறது. நீ அதிதி போஜனம் செய்யும் அற்புதத்தை நாடெல்லாம் போற்றுகிறது. ஆற்றங்கரையில் ஒரு முனிவர் பாண்டவர்கள் ஆசிரமத்தில் எனக்காக உணவு தயாராகிறது, நீங்களும் சென்று உணவருந்துங்கள் என்றார். இந்த தள்ளாத கிழவனுக்கு ஒரு கவலம் சோறு போடு தாயே. ஐயோ, என்னம்மா, உணவு இல்லையா? இல்லை என்று தர்மன் சொல்லட்டும், நான் போய் விடுகிறேன். பெரியவரே, அட்சய பாத்திரத்தையும் கழுவி கவிழ்த்து விட்டேன். நீங்களும் பசி என்று வந்திருக்கிறீர்கள். துர்வாச முனிவரும் இப்பொழுது உணவருந்து வந்து விடுவார். இந்த நிலையில் எங்களுக்கு உதவ அந்த ஆதித்தந்தான் வர வேண்டும். இது என்னம்மா புது உதவி? நேற்று வரை கண்ணனை கூப்பிட்டாய், இன்று அண்ணனை மறந்துவிட்டு அந்தி சாயும் ஆதித்தனை கூப்பிடுகிறாயே. பெரியவரே, எங்களுக்காக ஏற்கனவே துன்பப்படும் கண்ணனை மேலும் தொல்லைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. எனக்கு பசிக்கிறது, கண்ணனின் கதை எனக்கு எதற்கு? அவனுக்கு பசித்தால் மண்ணையும் தின்பான், வண்ணையும் தின்பான். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கவனம் இல்லை, இல்லை, ஒரு பெருக்கை அன்னம் வேண்டும். வழியை விடு. நல்ல வேளை பாஞ்சாலி, நீ பாத்திரத்தை சரியாக கழுவி கவிழ்க்கவில்லை. ஒரு பருக்கையும் புளி கீரையும் பாத்திரத்தை ஒட்டிக் கொண்டிருக்கிறது. அது போதும் எனக்கு. விஸ்வரூபிக்கு அர்ப்பணம். என்ன இது? நாராயண, என்ன துர்வாசரே, இன்னமுமா ஸ்நானம் முடியவில்லை? பசிக்கிறது என்றீரே. அங்கு பாஞ்சாலியும் பாண்டவர்களும் அரிசுவை உண்டியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறப்படுங்கள். நாரதரே, எனக்கு உணவு வேண்டாம், என் பசி போய்விட்டது. எவ்வளவோ ஆசையோடு வந்தோம், இந்த வயிறு வரலாறு காணாத துரோகம் செய்து விட்டது. துர்வாசரே, அவர்கள் சமைத்து வைத்த பின் உணவு வேண்டாம் என்று சொன்னால் பாஞ்சாலியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். அவள் யார் தெரியுமா? முற்பிறவியில் சூரியனை உதிக்க கூடாது என்று சபித்த நளாயின் இப்பிறவியில் அந்த பத்னியின் சாபத்திற்கு நீராளாக வேண்டுமா? ஓய் நாரதரே, வம்பு பண்ணாதேயும். எனக்கு இப்போது துரியோதனன் அரண்மனையில் விருந்து சாப்பிட்டதைப் போல் நிறைவாக இருக்கிறது. ஆமாம், ஆமாம், ஓஹோ, துரியோதனன் தான் உண்மை இங்கே அனுப்பி வைத்தானா? ஆமாம், ஆமாம். வேலை கெட்ட வேளையில் விருந்துக்கு போங்கள் என்றும் யோசனை சொன்னானோ? சொன்னானே. அடடே, நாரத மகரிஷிக்கு கூட ஞான திருஷ்டி இருக்கிறது. ஆமாம், ஆமாம். எப்படியாவது சொல்லி சமாளியுங்கள் நாரதரே. அது என்னால் முடியாது. அதோ உங்களை அழைத்துச் செல்ல பீமசேனரே வந்து விட்டான். பீமசேனன் தானே, மறட்டுமே. நாரதரே, நான் வருகிறேன். துர்வாசரே, இதை மறந்து விட்டு போகிறீர்களே. ஆமாம், ஆமாம். நாராயண நாராயண நாராயண. திரௌபதி, விருந்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து விட்டாயா? துர்வாசர் வரும் நேரமாகி விட்டதே. அச்சய பாத்திரத்தை பற்றிய உண்மையை துர்வாசரிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். என்ன, அவர் மகா கோபக்காரர். சபித்து விட்டால்? கவலைப்படாதீர்கள், அவர் வரவே மாட்டார். வரவே மாட்டாரா? தங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியாமல் என்ன நடக்க முடியும்? செய்வதும் அவர்தான், செயலும் அவர்தான். அப்படி என்றால் யுகங்களுக்கெல்லாம் மூத்தவர், கோகுலத்தில் குழந்தை, கூடப்பழகும் உங்களுக்கெல்லாம் தோழன், பாஞ்சாலிக்கோ அண்ணன், நாளெல்லாம் துதிக்கும் எனக்கோ நாராயணன். அவன்தான் இந்த கண்ணன். நாராயணன். கிருஷ்ணா, பரந்தாமா, அச்சுதா. அண்ணா, எங்களுக்கு ஆபத்து வரும் பொழுதெல்லாம் ஓடி வந்து எங்களை காக்க வருகிறாயா கண்ணா? நான் அப்படி ஓடி வராவிட்டால் இவர்கள் இப்படி ஓட மாட்டார்களே. அம்மா திரௌபதி,
நான் உங்களை காப்பதற்காக மட்டும் வரவில்லை. ஆதித்தன் தந்த அட்சய பாத்திரமே உதவாமல் போய் அவனுக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று அவன் அஞ்சினான். அதனால்தான் ஓடி வந்தேன். அந்த அட்சய பாத்திரத்தில் இருந்த ஒரு பருக்கையை விஸ்வரூபிக்கு அர்ப்பணமாகட்டும் என்று உண்டேன். எனக்குள்ளே உலகம் இருப்பதால் நான் உண்ட உணவு உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் உணவு உண்ட நிறைவை தந்து விட்டது. பரந்தாமா, சூரியனின் அருள் குறைந்ததால் பாண்டவர்களுக்கே இந்த துன்பம் என்றால் சாதாரண பூலோகவாசிகளுக்கு எவ்வளவு துயரம் நேருமோ? கண்ணா, சூரிய தோஷம் நீங்கி அந்த கிரகத்தின் காலகட்டத்தில் துன்பங்கள் நீங்கிட பரிகாரம்தான் என்ன? ஞாயிறு தோறும் விரதமிருந்து நெய்விளக்கேற்றி செந்தாமரை மலர்களால் ஈஸ்வரனை அர்ச்சனை செய்து கோதுமை தானம் செய்து வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். சூரியனின் பார்வை குறைந்தால் அரசனும் ஆண்டி ஆகிறான். அதே சமயத்தில் சந்திரனின் பார்வை பட்டால் ஆண்டியும் அரசன் ஆகிறான். சந்திர மகாதசைக்கு அப்படி ஒரு விசேஷம். என்ன ஏன் அழைத்தீர்கள்? நான் அழைத்தது வைகுந்தவாசன் நாராயணன். நான் நடுத்தர நாராயணன். பார்த்தாலே தெரிகிறது. ஆமாம், மலை மீது நின்று பாதாளத்திலே என்ன தேடுகிறாய்? யமதர்மனை தேடுகிறேன். அடுத்த வழி சாப்பாட்டிற்கே வழி இல்லை. உண்மை போல் நாடகத்தில் நடிக்கும் திறமையும் எனக்கு இல்லை. அதனால் தாயனிடம் மரணத்தை யாசிக்கிறேன். உன் முகத்தில் என்னமும் மரணக்கிளை வரவில்லையே. நீ சாக மாட்டாய். உன்னை நான் சாக விட மாட்டேன். தடுக்காதீர். சாக முடிவெடுத்த என்னை நீர் தடுத்தால் உண்மையும் கூட்டிக் கொண்டு சாவேன். பாரு. நாராயணா! நாராயணா! ஏன் இங்கு ஆழமில்லை? நடுத்தர நாராயணா, சாகத் துணிந்தவனுக்கு சமுத்திரமே முழங்கால் அளவுதான். நான் அப்போதை சொல்லவில்லையா? உன்னால் சாக முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்கிறது. என்ன கஷ்டங்களா? இல்லை, யோகங்கள். உன் ஜாதகப்படி இந்த வினாடி முதல் சசியோகம் வந்து விட்டது. சந்திரனின் யோக காலம் உச்சமாக ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் ஜலக்கிரகமான சந்திரன் தண்ணீரில் குதித்த உன்னை தாங்கி பிடித்து காப்பாற்றி விட்டார். இனி நீ மண்ணை தொட்டாலும் பொன்னாகும், தீமை செய்தாலும் நன்மையாக மாறும். போய் தம்புரா, உமது ஆர்வத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சாவேன். சாவோடு போட்டியிட்டு சாவேன். களைப்பாக இருக்கிறது. நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். உத்தரவு மன்னவா. அருமையான யோசனை. போய் தம்புரா, அதோ பாரும், இந்த நாட்டு மன்னர் வேட்டையாடி களைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் நேராக சென்று மன்னரை காலால் எட்டி உதைக்கப் போகிறேன். அதற்கு பரிசாக என் தலையை வெட்டி விடுவார்கள். நன்றாக பாரும். நாராயண நான் வேண்டுமென்றுதான் மன்னரை உதைத்தேன். மாட்டாண்டா, நிறுத்து. ஆபத்தில் உதவி செய்தவரை அநியாயமாக கொன்று விடாதே. இதோ பார். நாராயண சுவாமி, தாங்கள் யாரோ சித்தர் போல் தோன்றுகிறது. என் கிரீடத்தின் மேல் பாம்பு இருப்பதை உணர்ந்து என்னை காப்பாற்றத்தான் காலால் உதைத்திருக்கிறீர்கள். என்னுடன் என் அரண்மனைக்கு வந்து என் உபசரணைகளை ஏற்று பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும். முன்னாள் நடுத்தர நாராயணா, எப்படி என் ஆர்வம்? நான் நம்ப மாட்டேன். மீண்டும் சந்திப்போம். யாருடன் பேசுகிறீர்கள்? தம்புராவுடன் பேசுகிறேன். என் கண்களுக்கு அதுவே தெரியவில்லையே. அரசே, சித்தர்கள் பெரும்பாலும் சித்தர்களாகவே இருப்பார்கள். சுவாமி, வாருங்க வாருங்க. வாருங்கள், மஞ்சத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காஞ்சனமாலை, இவர் அழைத்த உத்தரவு இளவரசி. பாருங்கள். வாருங்கள் சித்தரே, வாருங்கள் வாருங்கள். மஞ்சத்தில் அமருங்கள். மலர் மஞ்சம். தங்களுக்கு இசை, நாட்டியம் ஏதேனும் தேவைப்பட்டால் தயங்காமல் கூறலாம். 2 மட்டும்தானா?
என்ன அதிசயம்! நேற்று வரை ராப்பட்டினி, இன்று ராஜோபச்சாரம். இப்படி எத்தனை நாளைக்கு? 3 நாட்களுக்கு தங்களுக்கு ராஜ மரியாதை செய்ய சொல்லி மன்னரின் கட்டளை. 3 நாளைக்கா? பிறகு காஞ்சனமாலை, ஆற்றில் நீராடி விட்டு வருவோம், வாருங்கள். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வருகிறோம். விருந்தும் மருந்தும் 3 நாள் என்பது உண்மையாகிவிட்டது. 3 நாள் வாழ்க்கை. பிறகு அதே பழைய பல்லவி, பசி பட்டினி. எதற்கு இந்த அற்ப சந்தோஷம்? எப்பாடுபட்டாவது மரணம் அடைந்தே தீர வேண்டும். இளவரசி நீராட போயிருக்கிறாள், நாமும் செல்வோம். துணிச்சலோடு தான் தூக்குகிறேன். மூடனே, விடு என் மகளை. என் உயிரை காத்தவன் என்று மரியாதை தந்தால் என் மகளிடம் தவறான முறையில் நடக்கிறாயா? முதலை அரசே, இளவரசியாரை முதலையிடமிருந்து இந்த மகான் காப்பாற்றி இருக்கிறார். சுவாமி, நீங்கள் தீர்க்க தரிசி, முக்காலமும் உணர்ந்த ஞானி. அன்று என் தந்தையை ஆரண்யத்தில் பாம்பு கடிக்காமல் காப்பாற்றினீர்கள். இன்று என்னை முதலை விழுங்காமல் காப்பாற்றி விட்டீர்கள். நீங்கள் என் குலதெய்வம். சுவாமி, இனி என்றென்றும் எங்கள் அரண்மனையில் தங்கி எங்களை காக்க வேண்டும். நீ சொன்ன மாதிரியே நடக்கிறதே. இப்போதுதான் புரிகிறது, நமக்கும் மேலே ஒன்று இருக்கிறது. நடப்பதை அனுபவிப்போம். இனிமேல் நம்மை தடுப்பவர் யாரும் இல்லை. சிவசுவாமி, சுவாமி, பிரபு, அண்ணனை கொன்றுவிட்டு மணிமுடி தரிக்கலாம் என்றால் இந்த மாயாவி தடையாக இருக்கிறானே. என் ஆசைகள் நிராசையாகிவிட்டன, என் திட்டங்கள் பாழாகிவிட்டன. பிரபு, வேறு யாராவது ஒரு கெட்டிக்காரனை விட்டு திட்டம் திட்ட சொல்லுங்களேன். மனையா, அரசரின் உயிரை மட்டுமல்ல, இளவரசின் உயிரையும் காப்பாற்றி இருக்கிறான். சந்தேகமே இல்லை, அவன் திரிகால ஞானிதான். மௌனமாகவே எல்லா ஆபத்துக்களையும் தவிடுபடியாக்கி விடுகிறான் அந்த மாயாவி. அந்த பாவியின் ஆவியை முடித்தால்தான் நாம் பதவியை பிடிக்க முடியும். அதுதான் என் சிவசுவாமி. இதோ இந்த விஷக்கணியை அந்த நாராயணிடம் கொடுத்து அவனை சாமர்த்தியமாக சாப்பிட வைத்துவிடு. பிரபு, அவன் ஞானக்கண் படைத்தவன். பழத்தை கையில் வாங்கும் போதே அவன் உண்மையை கண்டுபிடித்து விட்டான். ஒரு அருமையான யோசனை. சுவாமி, ஒரு முனிவனை போல் வேடமணிந்து இந்த கனியை அவனிடம் கொடுத்து விடு. ஒருவேளை உண்மை வெளியே வந்து விட்டால் கனி கொடுத்த முனிவனை எங்கே தேடுவார்கள்? பலே பிரபு, பலே. சில சமயங்களில் உங்களுக்கும் மூளை வேலை செய்கிறது. என்ன இது? காற்றிலே குளுமை இல்லை. கையிலே மென்மை இல்லை. கனியிலே இனிமை இல்லை. நாராயண், யாரவன்? மரியாதை தெரியாதவன். நாராயண், யோ தம்பிரா, உம்மை பார்த்து பலகாலம் ஆகிவிட்டது. எப்படி சவிக்கியம்? நீ என்னை கேட்கிறாயா? நான் உன்னை சேவலாமம் விசாரித்து போகலாம் என்றுதான் வந்தேன். என்ன நீ மரியாதை இல்லாமல் சரிசமமாக உட்காருகிறாய்? எழுந்துரு. யோ, எழுந்துரு. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு ஏதாவது உதவி தேவையா? உதவி உனக்கு உங்களுக்கு செய்துவிட்டு போகத்தான் நான் வந்தேன். சகல சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கும் எனக்கு ஒரு சாதாரண நடிகின் நீ உதவி செய்கிறாயா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாருங்கள் சிவசுவாமி. என் பெயர் எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை கண்டுபிடித்து விட்டானோ? யோ தம்பிரா, புறப்படும். என்னை காண மாமுனிவர் வந்திருக்கிறார். மாமுனிவரா? நல்ல வேளை, என்னை கண்டுபிடிக்கவில்லை. நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும்.
அவசரமும் இல்லை, புறப்படும். நாராயண, நடுத்தர நாராயணா, உன் ஜாதகப்படி கட்டகாலம் வரை இருக்கிறது, கவனமாக இருந்து கொள் என்று எச்சரித்து போகவே வந்தேன். நீயோ காது கொடுத்து கேட்க மறுக்கிறாய். பதவியில் இருப்பவர்களும் பதவிக்கு வர துடிப்பவர்களும் நான் சொல்லி என்று கேட்டனர். வந்து சேர காத்து நிற்கும் விதி நான் சொல்லியா நிற்கப் போகிறது? நாராயண. மாமுனிவரே, அமருங்கள். சுவாமி, மகனே நாராயணா, அடியேன் சபத்தை கிடத்தி சிவத்தை கண்ட சிவனடியா, சரீரியாகவும் அசரீரியாகவும் அவனை, அந்த சிவனை உச்சரிக்கும் பக்தன் ஞான். 1000 ஆண்டுகள் தவமிருந்து அஷ்டமா சித்திகள் பெற்ற மிருகண்டு முனிவன் ஞான். குழந்தாய், உன் தவ பெருமையை கேள்விப்பட்டு என் தவ மகிமையால் பெற்ற இந்த அற்புத ஞானக்கனியை ஹிமாச்சலத்திலிருந்து, எங்கிருந்து? ஹிமாச்சலத்திலிருந்து இங்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த கனியின் மகிமை என்ன சுவாமி? மரணமின்றா வாழ்க்கை, மன்மதனின் அழகு, இளமை, இவை அனைத்தும் இதனை புசித்தால் உனக்கு கிட்டும். இந்த தட்டும். நன்றி சுவாமி. கடும் பணியில் கடும் தவமிருந்து பெற்ற கனி இது. என் கண்ணெதிரில் சாப்பிட்டால் தான் நினைத்தது நடக்கும். பலமான விருந்து, வயிற்றில் இடமில்லை, பிறகு சாப்பிடுகிறேன். மறவாமல் சாப்பிடு மகனே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த அதிசய பழத்தை நாம் சாப்பிடுவதை விட மன்னனிடம் தந்தால் அவன் மனம் மகிழ்ந்து நம்ம இந்த நாட்டுக்கே வாரிசாக ஆக்கி விடுவான் அல்லவா? மன்னரே, முக்கண்ணன் தந்த இந்த அதிசய கனியை தாங்கள் சாப்பிட்டால் மரணமில்லா வாழ்வும் முக்காலமும் உணரும் சக்தியும் தங்களுக்கு உண்டாகும். அப்படியா? அதிசயமாக இருக்கிறதே. என் கண்ணெதிரே தாங்கள் சாப்பிட வேண்டும். நாராயண சித்தரே, உமது கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உமது தியாக மனப்பான்மையை பாராட்டுவதற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததை போல் மன்னரே அந்த கனியை சாப்பிடுகிறார், படிய போகிறார். வணக்கம் அரசே. தளபதியாரே, நாராயணனின் அன்பை பார்த்தீர்களா? இந்த அற்புதமான கனியை தான் உண்ணாமல் என்னிடம் கொடுத்திருக்கு. உடனே அரண்மனை வைத்திரை வரச் சொல். தளபதியாரே, மன்னர் சாப்பிட்ட இந்த பழத்தில் கொடிய விஷம் கலந்திருக்கிறது. இவரை கொலை செய்ய எவனோ சதி செய்திருக்கிறான். ஐயோ, சதிகாரன் வேறு யாரும் இல்லை, இதோ இந்த நடுத்தர நாராயணன் தான். தளபதியாரே, யாருங்க? இவனை பிடியுங்கள். மன்னரை கொன்று மணிமுகரம் அபகரிக்க முயன்ற இவனை கொண்டு செல்லுங்கள். தளபதியாரே, நாளை காலை இவன் தலைக்காலையில் உருளட்டும். நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி. வைத்தியரே, மன்னர் பிழைப்பாரா? பயப்பட வேண்டாம். சரியான நேரத்தில் உடனே கவனித்து விட்டோம். இதில் இருக்கும் குளிகையை நாழிகைக்கு ஒன்று கொடுத்து வாருங்கள். மன்னர் காலையில் கண்விழி. அது போதும். இந்த ஆபத்தான நேரத்தில் மற்றவர்கள் இங்கிருப்பது சரியல்ல. மன்னரை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் வெளியேறலாம். நீங்கள் வெளியேறலாம். உங்களையும் சேர்த்துத்தான். உன் கடைசி பிரார்த்தனையை செய்து கொள். நான் சாவை நோக்கி ஓடிய போது சாவு என்னை விட்டு விலகி ஓடியது. ஆனால் இப்போது நான் வாழ துடிக்கும் போது சாவு என்னை நெருங்கி விட்டது. ஆண்டவா, இது என்ன சோதனை? அவன் கூறுவதை கேட்டீரா? இரண்டுமே என்னால் வந்ததுதான். ராஜபோகம் அவன் ஜாதகத்தில் நான் உச்சமாக இருந்த போது, ராஜ தண்டனை சந்திரன் நீச்சமாக இருந்த போது, விதியின் பயனை அவன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதை தவிர வேறு வழியே இல்லை. அவனுடைய ஜாதகத்தில் இந்த நாடியிலிருந்து சந்திர திசையில் செவ்வாய் புத்தி ஆரம்பமாகிறது. என்னுடைய ஆதிக்கத்தால் அவனுக்கு காக்கும் வலிமையும் காக்கும் சக்தியும் ஏற்படும்.
நாடி நன்றாக வேலை செய்கிறது. மன்னர் எழுந்து ஓடுவார். முதலில் நீ ஓடும். தளபதியாரே, என்ன நடந்தது? கனையை தின்ற நான் எப்படி மயக்கமடைந்தேன்? இந்நாட்டு அரியாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையில் உமக்கு விஷக்கணியை கொடுத்து கொலை செய்ய முயன்றவன் நான் தான். பழியை நாராயணன் மீது போட்டேன். துரோகி! நீர் பிழைக்க மாட்டீர் என்று நினைத்தேன். பைத்தியம் உம்மை காப்பாற்றி விட்டார். கிழட்டு மன்னரே, நான் மணிமுடி தரிக்க வேண்டும். அதற்காக நீர் இப்போதே மரணமடைய வேண்டும். வஞ்சகனே, நீ மன்னரை கொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன்.
வீரன் நீங்கள். இனிமேல் இந்த நாட்டின் புதிய தளபதி நீங்கள் தான். தளபதியா? என்னடா இது கிரகச்சாரம்? ஒன்றுமே புரியவில்லையே. நடுத்தர நாராயணா, இங்கே வா, நான் புரிய வைக்கிறேன். உன் வாயில் அடிக்கடி வருகிறதே கிரகச்சாரம் என்று. அந்த கிரகச்சாரத்தினால் தான் எல்லாமே நடக்கின்றன. இப்போதாவது நம்புகிறாயா? பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஏனையா தம்புரா, நடக்க இருப்பவர்கள் உமக்கு எப்படி முன்பே தெரிகிறது? நீ நினைப்பது போல் நான் நாடக நடிகன் அல்ல. நான் மகனின் குமாரன் நாரதன். உண்மையான நாரத முனிவரா நீங்கள்? மன்னிக்க வேண்டும் சுவாமி. ஒரு சிறிய சந்தேகம். கோலாகலங்களுக்கு நடுவில் திடீரென்று ஒரு நாள் கொலைக்களத்தில் நின்றேனே, அது எதனால்? உன் மீது சந்திரனின் அருள் பார்வை நிறைந்த போது மலர் மஞ்சம், அது குறைந்த போது கொலைக்களம். மாமுனிவரே, சந்திரனின் தசா பலன்கள் குறைந்து மனிதர்கள் அவதிப்படும் போது அதற்கு பரிகாரம் என்ன சுவாமி? சந்திர தோஷம் உள்ளவர்கள் திங்கட்கிழமை தோறும் விரதமிருந்து வெள்ளை மலர்களால் அம்பிகையை அர்ச்சித்து 3 எண்ணெய் கலந்த தீபமேற்றி நெல் தானம் செய்து வந்தால் சுகம் உண்டாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள்? செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து செண்பக மலர்களால் முருகனை அர்ச்சித்து நெய் விளக்கேற்றி சுவரை தானம் செய்தால் சர்வ மங்களமும் உண்டாகும். கிரகங்களின் ஆதிக்கம் இந்த நடுத்தர நாராயணனை ஒரு நாட்டுக்கே தளபதியாக்கி விட்டதே. இதை விட அதிசயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு விறகு வெட்டிக்கு நவக்கிரகங்கள் நடத்தப் போகும் திருவிளையாடல்கள் இதைவிட அதிசயமானவை. என்னது வார்த்தைகளில வர்ண ஒண்ணுமா மின்னுது? ஐயே, எல்லாம் கண்ணாடி கல்லு. இத போய் எந்த மடப்பயமோட பூமியில போயிட்டு வச்சிருக்கா? கண்டுபிடிச்சேன். சப்தரிஷி நாடியில சொன்ன ஆளு இவரேதான். அல்பா அல்பா, இந்தா அத்தனை அள்ளி மூட்டை கட்டி இவரு கையில கொடு. ஏனுங்கிறீங்க? கண்ணாடிகளை ஏண்டி கட்டி கொடுக்க சொல்றீங்க? கண்ணாடிக்கெல்லாம் நவரத்னம். நவரத்னமா? எங்க வீட்டோட தங்கரத்னம் தான் இருக்கா. அது யாருக்கு நவரத்னம்? என்னங்க இது? அவனுக்கு தான் இதோட அருமை தெரியலையே, அவரே எடுத்துக்கிட்டா என்ன? மூச்சி மூதியின் கணக்குல பேசாதே. இது எல்லாத்தையும் அனுபவிக்க அவனுக்கு தான் விதி இருக்கு. இத நம்மது நினைச்சு தொட்டோம் கல்லெல்லாம் கரியாயிடும். அப்போ அவனை வச்சு நம்ம பெரிய ஆளாக போறோம் இல்ல? அப்படித்தானே சப்தரிஷி சொல்றாரு. ஜோதிட மாத்தாண்ட, ஜோதிட பூஷண, ஜோதிட சிரோமணி, நாடி ஜோதிட நாடி முத்துன்னா இந்த வட்டாரத்திலே பிரசித்தம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே, இப்ப பர போறீங்க. இவ மூச்சு ஜோதிட முத்தம்மா. வீட்டுல எனக்கு சம்சாரம், வெளியில என்னுடைய மூச்சுங்களா? ஆமானுங்க. தேர்மானத்துல உங்க பாஷை எனக்கு ஒட்டிக்கிச்சு. எங்களுக்கு எப்போ நல்ல காலம் வரும்னு நான் சப்தரிஷியோட பேசிக்கிட்டு இருந்தப்போ எவன் ஒருத்தன் நவரத்தன கல்ல வெறும் கண்ணாடி கல்லு நினைக்கிறானோ, அப்பேற்பட்ட மாங்கா மடையரை சந்திக்கும் போது அவர் மூலமா நல்ல காலம் வரும்னு சொல்லி புட்டாருங்க. அதே மாதிரி மாங்காய் மடையரை ஏடுங்க, என் பேர் மாங்கா மடை இல்லைங்க, மாயாண்டிங்க. இந்த வினாடியில இருந்து தாங்கள் விறகு வெட்டி மாயாண்டி இல்ல, கோடீஸ்வர பிரபு. பிறப்புங்களா? அது என்னங்க ஐயா? இன்னில இருந்து 20 வருஷம் வரைக்கும் ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் கிடைக்காத பெரிய ராஜயோகம் தங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சப்தரிஷி சத்தியம் பண்ணி சொல்றார். என்னங்க அதிசயமா இருக்கு, ஆனா உண்மை. அதனாலதான் நவரத்ன புதையல் உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஒரு கல் எடுத்து வித்தா ஊரையே விலைக்கு வாங்கலாம். அப்படியா? அப்ப வாங்க, சீக்கிரம் ஊரை விலைக்கு வாங்கலாம். ஐயோ, ஊர் என்னங்க, இந்த நாடே உங்களுக்கு சொந்தமா போகுது. இப்ப நாம நேரா ராஜா கிட்ட போறோம். இதுல இருந்து ஒரு கல்லை எடுத்து நீட்டினா அவர் ஆடு வாய பொழப்பார். இவ்வளவு அசிங்கமா? 2 கல்ல நீட்டினா அவர் அப்படியே அத்தாடுவார். 3 கல்ல நீட்டினா ராஜ்யத்தை எடுத்து அப்படியே உங்க கையில கொடுத்துருவார். ஏனுங்க, ராசகிட்ட எனக்கு கோர்வையா பேச வராதுங்க. கோர்வையா நான் பேசிக்கிறேன். கோர்வையை போட்டுக்கிட்டு நீங்க சும்மா இருந்தா போதும். ராஜாவுக்கு எதிரில நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க அப்படின்னு தலையாட்டினா போதும். இன்னிலிருந்து நீங்க மங்களபுர இளவரசர் மகேந்திர பூபதி. ஏனுங்க, இது என் பேருங்களா? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இனிமே நீங்க பேசப்படாது, நாங்க பேசுறோம். மகேந்திர பூபதி நீங்க தானே? நீங்க மாயாண்டி இல்லையே. புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு லாபம் தான். பக்தி
மகாராஜா வணக்கம். யார்? அரண்மனை ஜோதிடரா? பாருங்க. என்ன உடையில் திடீர் மாறுதல்? கிரகங்களுடைய பார்வை திடீரென்று என் மேல் விழுந்து விட்டது. அதனால் என் உடைகளும் மாறிவிட்டன. என்ன செய்தி? தங்களை காண மங்களபுரி இளவரசர் திருத்தாவுடன் வந்திருக்கிறார். மங்களபுரி இளவரசரா? உடனே அழைத்து வாருங்கள். இளவரசே, இது நமது அரண்மனை. அரண்மனை மாதிரி. பாருங்கள் பாருங்கள். மூச்சு இளவரசரை தள்ளிட்டு வாய. அழைத்துக் கொண்டு வாய. இளவரசே பாருங்க பாருங்க. அமருங்க அமருங்கள் இளவரசே. என்ன இது? முன்னறிவிப்பின்றி திடீர் வருகை? குதிரைகள் வாங்குவதற்காக இளவரசர் மதுரை சென்று பார்த்தாராம். சரியாக கிடைக்கவில்லை. தங்களையாவது பார்த்து விட்டு போகலாமே என்று இங்கு வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி இளவரசே. தங்கள் தந்தையார் மார்த்தாண்ட பூபதியின் தேவியாரும் நலம்தானே? மகாராஜா, மங்களபுரி மன்னர் தங்களுக்காக அன்பு பரிசு ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். இளவரசர் அதை தங்களிடம் நேரில் கொடுக்க சங்கோஜப்படுகிறார். அப்படியா? இளவரசே, நமக்குள் எதற்காக இந்த சம்பிரதாயங்கள்? கண்ணை பறிக்கும் நவரத்ன கற்கள். எந்த பளபளப்பு! அரசே, இந்த நவரத்ன கற்கள் உலகத்தில் வேறு எங்குமே காண முடியாத அபூர்வமான ரகத்தைச் சேர்ந்தது. இந்த ஒரு கல்லின் மதிப்புக்கு நமது அரண்மனை கூட ஈடாகாது. வெளியே வரும் உண்மை கற்களால் கவனித்துக் கொள்கிறோம். நமது பெருமதிப்புக்குரிய இளவரசரை மிகவும் கௌரவமாக உபச்சரிக்க வேண்டும். நமது தாமரை தடாகத்தின் கரையிலே உள்ள வசந்த மண்டபத்தில் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். நாங்களும் அங்கேயே தங்குவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள். மகாராஜா, இளவரசர் ஒரு ஏகாந்த வாசி. ஆகவே யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. நன்றி. ஏண்டி சுலக்ஷனா, ஏன் இப்படி அவசரமாக மரங்களை வெட்டுகிறார்கள்? மங்களபுரி இளவரசர் நவரத்னங்களிலே புரளுபவராம், அழகை ஆராதிப்பவராம். அவரை மகிழ்விப்பதற்காகவே இந்த நந்தவனத்தை அழகுபடுத்தும்படி மன்னரின் உத்தரவு. இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. பாக்கி வேலையெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். பாக்க எப்படி யோகத்தை கக்கறான் பாத்தியா? இளவரசி, இளவரசர் தான் தங்கள் உயிரை காப்பாற்றினார். அப்படியா? என் உயிரை காப்பாற்றிய தங்களுக்கு என் உயிருள்ளவரை நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இளவரசி, எப்படி இந்த மரத்தை இவ்வளவு எளிதாக விட்டீர்கள்?
சொல்லிட போறான் மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம். சகல படைக்கலங்களையும் பயன்படுத்தும் இளவரசருக்கு கோடரியும் ஒரு ஆயுதம் தானே. இளவரசி, இளவரசர் ஒரு விறகு வெட்டியை விட எவ்வளவு வேகமாக மரத்தை வெட்டினார் தெரியுமா? இந்த அதிசயத்தை கண்டிப்பாக தந்தையாரிடம் தெரிவிக்க வேண்டும். பாருங்கள். ஜோசியரே, உண்மை உடனே அழைத்து வரும்படி மன்னர் உத்தரவு. உங்களைத்தான் போங்க. போவா. வசதி அனுபவிக்க மாத்திரம் கூட வந்த, இப்ப வர்றதை அனுபவிக்க கூட வரணும். அபயம் அபாயம். வெட்டி காய்கறி கத்தி. இளவரசி உண்மைகளை எல்லாம் மறைக்காமல் என்னிடம் சொல்லிவிட்டாள். எனக்கு எல்லாம் தெரியும். இனி என்னிடம் எதையும் மறைக்கவோ மறுக்கவோ வேண்டாம். எப்படியோ முடிவைத்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. நானும் ஒரு முடிவிற்கு வந்து விட்டேன். அரசே, அந்த பொக்கிஷத்தை தங்களிடம் ஒப்படைக்க வந்தோமே தவிர நீங்கள் என்னிடம் ஒப்படைத்தது மிகச்சிறந்த பொக்கிஷம். ஆமாம், அத்தனையும் விலை உயர்ந்த ரத்தனங்கள். நவரத்தினங்கள். நான் நவரத்தனங்களை கூறவில்லை, இளவரசிக்கேற்ற மணமகனை கொடுத்து விட்டீர்கள் என்று கூறுகிறேன். என் மகள் இளவரசரின் வீரத்தை வெகுவாக பாராட்டினாள். அதிலிருந்து அவள் மனதிலே உள்ளதை நான் புரிந்து கொண்டேன். அவள் மகேந்திர பூபதி மனதார காதலிக்கிறாள். அதனால் அவர்கள் திருமணத்தை நடத்தவும் நான் முடிவு செய்துவிட்டேன். அற்புதமான முடிவு. ஆமாம், சப்தரிஷி நாடியை தோண்டி துருவி ஆராய்ந்து அலசி பார்த்ததில் அதுவும் அவ்வாறே கூறுகிறது. நீர் என்ன செய்கிறீர்கள்? இப்போதே மங்களபுரி சென்று மன்னரை சந்தித்து திருமண விஷயமாக பேசி உடனே இங்கு அழைத்து வாரும். என்ன என்ன பயந்து விட்டீர்களா? இளவரசர் என்னிடம் ஒரு விஷயத்தை மிகவும் ரகசியமாக சொல்லி இருக்கிறார். என்ன ரகசியம்? அதாவது காந்தார நாட்டு சக்கரவர்த்தியின் ஒரே மகளான மந்தாரியை இளவரசருக்கு மனம் முடிக்க அவருடைய பெற்றோர்கள் ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அங்கு போய் சிக்கிக் கொண்டால் எங்கே நமது திருமணம் தடைபட்டு விடுமோ என்று ஒரு ஐயப்பார். முதலில் நமது இளவரசியின் திருமணம் நடக்கட்டும். முதல் இரவு நடப்பதற்கு வேண்டுமானால் மன்னரை கூப்பிடுவோம். எல்லாம் முடிந்த பிறகு மன்னருடைய கோபமும் தணிந்துவிடும். அவரே வந்து விடுவார். அரசே, மங்களவரி மன்னர் தங்களை காண வந்திருக்கிறார். அழைத்து பாருங்கள். உத்தரவரசே, பேசிக் கொண்டிருந்தும் அவரே வந்து விட்டாரே. வாருங்கள் வாருங்கள். அமருங்கள். அரண்மனை ஜோதிடரை இப்போதுதான் தங்களிடம் அனுப்புவதாக இருந்தேன். அதற்குள் தாங்களே வந்து விட்டீர்கள். அப்படி பூதன் வந்தால் போருக்கடையாளம், ஜோதிடன் வந்தால் திருமணத்திற்கு அஸ்திவாரம். அரசை, தங்கள் மகன் மகேந்திர பூபதி இங்குதான் இருக்கிறார். மகனா? எனக்கா? எனக்கு மகனே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்பாவி மகனை அநியாயமாக அழித்து விடாதீர்கள். தாங்கள் பார்த்த பெண்ணை இளவரசர் மணக்க மறுத்ததால் கோபத்தில் மகனே இல்லை என்று கூறுகிறீர்களே, இது என்ன அநியாயம்? தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல மகனை பார்க்க தாங்களே இப்போது வந்திருக்கிறீர்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் மகாராஜா, ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லையே கோபித்துக் கொண்டு வந்தாலும் இளவரசர் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் வகையில் தான் நடந்து கொள்ளுகிறார். ஆமாம் ஆமாம், தாங்கள் கொடுத்தனுப்பியதாக எனக்கு விலை மதிப்பற்ற நவரத்னங்களையும் பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆமாம் ஆமாம். மெல்ல மெல்ல. அரசே, என் மகனை நான் இப்பொழுதே காண வேண்டும். அவன் எங்கிருக்கிறார்? வசந்த மண்டபத்தில் இருக்கிறார். நீங்கள் களைப்பாரி விட்டு செல்லலாம். பாருங்கள் பாருங்கள். இளவரசி, இனிமேல் எனக்கு இங்கு வேலை இல்லை. நான் வருகிறேன். கனி வேண்டுமா? கண்ணன் சாறு வேண்டுமா? பயமா? என்னிடவா? மரம் என் மீது சாய்ந்ததல்லவா? தாங்கள் வந்து காப்பாற்றியதும் என் மனம் உங்கள் மீது சாய்ந்து விட்டது. புரியவில்லையா?
அரசே, என்ன பொருத்தம் பார்த்தீர்களா? நான் சென்று இளவரசரை அழைத்து வருகிறேன். சித்ரா, இளவரசே, தங்கள் தந்தை மாளவ மன்னர் வந்திருக்கிறார். தங்கள் காதலையும் கண்டார். உங்கள் இருவரையும் ஆசீர்வாதம் செய்ய காத்திருக்கிறார். இளவரசே, உங்கள் தந்தையை நான் சமாதானப்படுத்துகிறேன். நீங்கள் வாருங்கள், வாருங்கள். வாருங்கள் இளவரசே, வாருங்கள். மன்னா, இளவரசர் சார்பில் நான் தங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தங்கள் ஆணையை மீறி அவர் வெளியேறியது தவறுதான். அப்படித்தான் இளவரசே? மன்னா, என் மகளை இவர் மனதார காதலிக்கிறார். அவளை மணக்கவும் விரும்புகிறார். இல்லையா இளவரசே? ஏன் நிற்கிறீர்கள்? மன்னரிடத்தில் ஆசி பெறுங்கள். எழுந்திருங்க. மூச்சு, என் மூச்சே நின்னுடும் போல இருக்குது. ஆமா, ராஜா நாடி பிடிச்சு பாக்குறாரே. மிக்க மகிழ்ச்சி. என் மகன் குலப்பெருமைக்கேற்ப மணமகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்று போல் என்றும் இனிதே வாழ்க. கண்ணு வேலை செய்து, கண்ணு வேலை செய்து. சீக்கிரமே திருமணத்தை முடித்து விடுங்கள். நான் முன்னரே தலையாத்திரைக்கு ஏற்பாடு செய்து விட்டதா என்னால் திருமணத்தில் கலந்து கொள்ள இயலாது என்ற நிலையில் இருக்கிறேன். ஆகவே தாங்களே முன்னின்று திருமணத்தை நடத்தி விடுங்கள். எங்கிருந்தாலும் மணமக்களுக்கு என் மானசீக ஆசை உண்டு. கண்ணு கச்சக்குன்னு வேலை செய்யுது. நான் இப்பொழுதே புறப்படுவதா? என் மகனுடன் சற்று நான் தனிமையில் பேச வேண்டும். தாராளமாக செல்லுங்கள் இளவரசே. மங்களபுரியின் இளவரசே, அவருக்கு மங்களபுரி மன்னர், வாழ்க, மங்களபுரி மன்னர். வாழ்க, வாழ்க. அரசே, எங்களுடைய மானத்தை காப்பாற்றி விட்டீர்கள். தங்களுக்கு என்ன கைமாறு செய்வதென்றே புரியவில்லை. வேண்டிய அளவுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். சிறிது பெரிதாக வேண்டுமென்றால் இதோ இருக்கிறது. எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜோதிடரே, கேவலம் இந்த நவரத்ன கற்களுக்காக நான் இந்த நாடகத்தை ஆடவில்லை. ஏதோ இறைவனின் அருளினால் உங்களுக்கு இந்த கற்கள் கிடைத்திருக்கின்றன. இதை வைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்து அரசபோக வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஏழைகளுக்கு கிடைத்த வாழ்க்கை என்னால் பறிபோக வேண்டாம். இந்த இளம் உள்ளங்களின் காதல் என்னால் அழிய வேண்டாம். மன்னா, நீங்கள் சாதாரண மன்னன் அல்ல, காதல் மன்னன். என்ன அதிசயம்! மாங்காமரையை குட்டு எங்க போட்டுடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். கல்யாணத்துல வந்து முடிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இவனுக்கு பயிலா நானே வந்திருப்பேன். ஏனுங்க என்னங்க பேசுறீங்க? ஆமா, சொல்லிவிட்டாலும் அதாவது சுக்கிரன் ஒருத்தருக்கு நன்மை செய்யறதா முடிவு பண்ணிவிட்டா எவ்வளவு இடையூறு வந்தாலும் தானே விலகும். இவையெல்லாம் நன்மையா முடியும். டேய், உனக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் முடியிற வரைக்கும் ஏன் இந்த கனி இருக்கும்போது கனி எதற்கு என்று சொல்கிறீர்களா? ஏன் பேச மாட்டேன் என்று மௌனம் சாதிக்கிறீர்கள்? முதலிரவு அன்று கூடவா முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வது? ஏதாவது பேசுங்களே. ஏனுங்க இனி என்னங்க பேச சொல்றீங்க? வாய்ப்புட்டு போட்டு சோசிரியாவும் சம்சாரமும் கம்முனுங்க சொல்லிட்டாங்க, நீங்க பேச சொல்றீங்களா? ஜோசியர் ஐயா பேசக்கூடாது என்று சொன்னாரா? ஏன்? நான் படிப்பு இல்லாதவன், அது மட்டும் இல்லங்க, நான் மாங்க மாட்டேன். நான் பேசுனா வம்பு தும்பல மாட்டிக்கிறவங்க. நீங்கள் படிக்காதவரா? நீங்கள் மங்களபுரி இளவரசர் தானே? மங்களமாது வெங்கலமாது நான் காட்டுல விரவட்டி படிக்கிறவங்க. என் பேர் மாயாண்டிங்க. எந்த மரமனாலும் 10 இடத்துல வெட்டி சாய்ச்சிருவங்க. என்ன? ஆமாங்க, நாடி ஜோசியரும் அவங்க சம்சாரம் 2 நாடியும் இன்னைக்கு கூட்டு வந்து அரண்மனையில ஆண்டமா இருக்கலாம்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்லங்க, யாராவது கேட்டா மட்டும் சொன்னா போதுன்னு சொல்லிவிட்டாங்க. என்ன கல்லாட்டிக்கிற கிட்ட வாப்ல. என்ன துணி விழுந்தால் கோடரி சுமக்கும் விறகு வெட்டி செங்கோல் தாங்கும் மன்னன் மகளை ஏமாற்றி மறந்திருப்பாய். உன்னை தந்தையே. என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் தலங்கோலம்? தந்தையே, திருமணம் என்ற பெயரால் நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன். என்னை மணந்தவன் மங்களபுரி இளவரசன் அல்ல, மரம் வெட்டும் மாயாடி ஏழை பரதேசி. என்னம்மா சொல்லுகிறாய் நீ? உண்மையை தான் சொல்கிறேன். என் வாழ்க்கை எழுந்து விட்டது, என் கனவுகள் சிதறி விட்டன. மகளே, இளவரசனாக வேடமிட்டேன் மகளை ஏமாற்றிய அந்த வஞ்சகனை உடனே பிடியுங்க, சிறையில இழைத்து சித்திரவதை செய்யுங்க. சொல்லுங்கள். அவன் தப்பி விடாமல் பிடியுங்கள். சுக்கிரபகவான் சுகத்திற்கு அதிபதி. உமது பார்வை இருந்தால் குசேலனும் குபேரனாகி விடுகிறான். கொடுக்கும் கிரகம் அல்லவா? உண்மைதான் நாரத முனிவரே. என் திசை நடக்கும் போது ஆண்டியையும் அரசகுமாரி நாடி வரும் அதிர்ஷ்டம் உண்டு. ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த அரசகுமாரியின் உருவில் மரண தேவதையும் நாடி வருவாள். என்ன சொல்லுகிறீர்கள்? உமது தசையில் மன்னன் மகளை மணந்தவன் இன்று மரணத்திற்கு அஞ்சி ஓடும் காட்சியை பாரும். என்ன பாக்குற? வெறுவெட்டி பிடிச்சிருந்த தலையில கீழ் தவச்ச, இப்ப தலையை விட்டு குறி பாக்குறிய. இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கே இந்த கதி. நான் எந்த ஜென்மத்துல என்ன குத்த செஞ்சேன் சொல்லுமா? விரைவித்த பணத்துல கோயில விலைக்கேத்து வச்சேன். இப்ப என் கழுத்துக்கே ஆபத்து வருதே. அதனால என்ன நம்பி ஏமாந்த இளவரசி தாலிக்கு ஆபத்து வருதேமா? இது நியாயமா சொல்லு? அன்னைக்கு ஏன் மாதிரி வேவெட்டிட்டு இருந்தவனே நுனிக்கிளையில உட்காந்து அடிக்கிலே வெட்ட அடிமடையனே காளிதாசரா ஆக்கினவனே ஓடி வந்து நீ காப்பாத்துமா? ஓஹோ, வரமாட்டியா? இப்ப ஓ தன்னந்திரியே, ஓ சூறாத்தாளியே, என் உயிரை மாய்ச்சுக்கிறேன். ஞானம், கல்வி, சாதுரியம், சாமர்த்தியம் எல்லாவற்றையுமே உம்மால் தர முடியும். ஆனால் கழுத்திற்கு வந்திருக்கும் கத்தியிலிருந்து அவனை காப்பாற்ற உம்மால் எப்படி முடியும்? பாருங்கள், புரியும். மன்னித்து விடுங்கள் பிரபு. தங்கள் புலமையை புரியாமல் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டேன். ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று தாங்கள் சோதித்ததை உணராமல் தங்களையே சோதனைக்கு உட்படுத்தியது மன்னிக்க முடியாத குற்றம் தான். சித்திரா, அன்பிலே தாயாக, அரவணைப்பிலே தாசியாக, அறிவுரைக்கும் அமைச்சராக வாழ வேண்டியவன் அவசரப்பட்டு விடக்கூடாது. பதறாத காரியம் சிதறாது என்பதே பத்தினி பெண்டின் வகுத்த வழிமுறை. மாயாண்டியாக வந்த சாதாரண விறகு வெட்டி என்று கருதினோம். இவ்வளவு அறிவும் ஆற்றலும் பெற்ற வரகவி என்று நாங்கள் அறியாமல் போனோம். தயவு செய்து எங்களுடன் நாட்டுக்கு வந்து என் வாரிசாக மணிமுடி தரிக்க வேண்டும். இன்று முதல் நீங்கள் மாயாண்டி அல்ல, மகேந்திர பூபதி. மகேந்திர பூபதி, மகேந்திர பூபதி, மகேந்திர பூபதி. புதனாரே, புத்திக்கு அதிபதியான உம்மால் அவன் விதியே மாறி அரசன் என்ற அந்தஸ்தும் பெற்று விட்டான். அப்படியல்ல சுக்கிரனாரே, அறிவு எம்மால், அந்தஸ்து வந்தது உம்மால் தான். நாராயண், எனக்கு இங்கு வேலையே இல்லாமல் போய்விட்டது.
உங்கள் இருவருக்கும் இடையே கலகம் மூட்டலாம் என்று வந்தேன். முடியாது போலிருக்கிறது. நீங்கள் இருவரும் ஒருவர் பெருமையை ஒருவர் நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள். தேவகுருவான பிரகஸ்பதியும் உங்களைப் போலவே தன் பெருமையை தானே உணர்ந்தவராக இருந்திருந்தால் அவருக்கு அந்த சிக்கலும் வந்திருக்காது. அதை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு நேரிட்டிருக்காது. என்ன சிக்கல் சொல்கிறேன். ஒரு முறை குரு பகவானை சந்திக்க நான் சென்ற போது, நாராயண மறைமிகு கலைநூல் வல்லோர் நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் குரு வியாழன் திருமலர் பாதம் போற்றி. வாரும் நாரதரே. அதிசயமான வருகை. திரிகால ஞானியின் பார்வை என் பக்கம் திரும்பியதின் காரணம் என்னவோ? குருவின் பார்வை என் மீது படட்டுமே என்ற ஆசைதான். அதற்கட்டும், தங்கள் மகள் மீனலோசனி நலம்தானே? தங்கள் ஆசியால் நலமாகவே இருக்கிறாள். அடுத்த வீட்டு அங்காரகனுக்கும் சுக்கிரனுக்கும் கூட தெரியாமல் அவளுடைய திருமணத்தை ரகசியமாக முடித்து விட்டீர்களே. திருமணமா? நாரதரே, என் மகளுக்கு திருமணமா? யார் பற்ற வைத்த தீ இங்கு புகைகிறது? இளவரசன் கிரீஷனோடு தங்கள் புதல்வி ஆடி பாடுவதை நானே பார்த்தேன் என்ற உண்மையை தங்களிடம் நான் சொன்னேனா அல்லது சொல்லத்தான்? நாரதர்வாய் நாராயணா என்று சொன்னது போக என்னை அவலாக மெல்லும் அவல நிலை வந்துவிட்டதே. நில்லுங்க. ஏன் இவ்வளவு நேரம்? நந்தவனத்தில் மலர் பறிக்க போன இடத்தில் மலர் பறிக்க போன இடத்தில் கிரீஷன் உன் மனதை பறித்து விட்டான். ஆடினாய், பாடினாய், இந்த தேவகுருவின் தலையை குனிய வைத்து விட்டாய். அப்படித்தானே? அப்பா, அவரே தங்களிடம் முறையாக வந்து பெண் கேட்டார். திருமணமா? யாருக்கு? இது என்னப்பா கேள்வி? எனக்குத்தான். உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. உங்கள் மகளுக்கு இல்லாவிட்டாலும் அவளை மணக்க விரும்பும் எனக்குண்டல்லவா? அவளை நீ மணக்க கூடாது. காரணம், அது உனக்கு புரியாத விஷயம். இல்லை, உடனே நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வைத்தியக்காரன், அவளுக்கு ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்கிறது. திருமணமானால் அன்று இரவே மணமகன் பிணமாகி விடுவான். உங்கள் மகளுடன் ஒரு நாளாவது வாழ்ந்தோம் என்ற மனநிறைவுடன் மரணத்தை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். காலமெல்லாம் என் மகளை விதவை கோலத்தில் காண நான் தயாராக இல்லை. குரு பகவானே, அவளை மறந்துவிடு. என்னை மன்னித்து விடுங்கள். அவளை நான் மறக்க முடியாது. அவள் ஒரு களத்திர தோஷக்காரி. அவளை மறந்தே தீர வேண்டும். குரு பகவானே, போய் இங்கிருந்து என்னை மன்னித்து போய்விடு. என் கண் முன்னால் இருக்காதே. போய்விடு. போகிறீஷா. குரு பகவானே, உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். போய்விடு. குரு பகவானே. இரவெல்லாம் கொட்டும் மழையில் நிற்கும் அளவிற்கு விதி உன் அறிவை மறைத்து விட்டது இல்லையா? என் விதிக்கும் காதலுக்கும் முடிச்சு போடாதீர்கள் குரு பகவானே. தயவு செய்து எங்கள் திருமணத்திற்கு அனுமதி தாருங்கள். கிரீஷா, மாயை உன் கண்ணையும் கருத்தையும் மூடிவிட்ட பிறகு நான் சொல்லியா கேட்கப் போகிறாய்? எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். தேவகுருவுக்கு இன்னமும் குழப்பம் தீரவில்லை போல இருக்கிறது. மகள் வாழ்வு பாழாகும் என்று தெரிந்தும் அதை தடுக்க முடியவில்லையே. அதை நினைத்தால் தான் விதி என்ற இரண்டே எழுத்துக்களில் ஆறுதல் தேட வேண்டியதுதான். களத்திர தோஷம், அதுவும் திருமண நாளன்றே முதலிரவிலேயே கணவனை இழக்கும் நிலையில் கிரகபலன் உள்ளது. அந்த தோஷத்திலிருந்து தப்பிக்க என்னிடம் யோசனை கேட்கிறேன். பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் மற்றவர்கள் விட்டால் தானே. சரி, இவ்வளவு தூரம் நீர் கேட்பதால் சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்கள் நாரதரே. அன்னை பராசக்தி தான் நவக்கிரகங்களுக்கும் நாயகி. அவளுடைய சன்னிதானத்தில் வெள்ளி முளைப்பதற்கு முன்பாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுங்கள். அன்றிரவு முழுவதும் மணமக்கள் அங்கேயே அன்னையை பிரார்த்தித்தபடியே இருக்கட்டும். பொழுது விடிந்தால் தோஷம் நீங்கி விடுகிறது. ஏனென்றால்
திருமணமான முதல் இரவுதானே மரணம். முதல் இரவை தாண்டி விட்டால் விதிக்கு தானாக மாறுவதை தவிர வேறு என்ன விதி இருக்கிறது? சரியான யோஜனை. அதில் ஒரு சிக்கல். என்ன நாரதனை கொக்கி போடுகிறீர்கள்? சிக்கல் இல்லாமல் யோசனை சொல்ல எனக்கு தெரியவில்லை. கவனமாக கேளுங்கள். இளம் தம்பதிகள் மனம் சபலப்பட்டு இடத்தை விட்டு நகரக்கூடும். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் மறைவில் நின்று அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கண்களில் இருந்து அவர்கள் விலகக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். நல்ல யோஜனை நாரதரே. என் பார்வையிலே அவர்களை வைத்துக் கொள்கிறேன். அன்னை மீது பாரத்தை போட்டுவிட்டு திருமணத்தை முடித்து விடுவோம். தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்கசுமங்கலி பவ. மீனலோச்சனி, திருமண நாளன்று முதலிரவு முழுதும் நீங்கள் இருவரும் அன்னையின் முன் தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. நடக்கப் போவது நன்மையாக முடிய பிரார்த்தனையை நல்லபடி முடிப்பாயாக. மீனலோச்சனி, உனக்கு வரவிருந்த ஆபத்து நீங்கிவிட்டது. உன் மாங்கல்யம் நிலைத்து விட்டது. நாரத மாமுனியின் கருணையினால் நம்ப முடியாத அதிசயம் நடந்துவிட்டது. இல்லை, உமது சக்தியால் தான் அந்த ஆபத்து விலகியது. எப்படி? உமக்கும் சரி, அனுமனுக்கும் சரி, உங்கள் சக்தியின் பலம் உங்களுக்கே புரிவதில்லை. ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி, குருவின் பார்வை இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது நியதி. குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தியாகும். சீறி வந்த புலியின் மீது உமது பார்வையின் தீட்சண்யம் பட்டது. புலியின் குணம் மாறியது, ஆபத்தும் விலகியது. நாரதரே, என் பார்வைக்கு அவ்வளவு தீட்சண்யம் இருக்கிறது என்பதை நானே இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். அதற்குள் கர்வப்பட வேண்டாம். நவக்கிரகங்களாகிய உங்கள் 9 பேர் உம்மை விட வல்லவன் ஒருவனும் இருக்கிறான். யாரது? ஈஸ்வரன் என்ற தனிச்சிறப்பு உங்களில் வேறு யாருக்கும் கிடையாது. அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு, சனீஸ்வரன். பூங்கோதை, வாரணம் 1000 என்று இசை தோரணம் கட்டிவிட்டாய். பாடியது ஆழ்வாரின் மகள் கோதையா அல்லது பட்டர் மகள் பூங்கோதையா என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் பட்டரை, உமது மகள் ஆண்டாள் பாசுரத்தை பாடியதன் உள்நோக்கம் என்னவோ? கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி. பூங்கோதை, உன் எண்ணத்தில் இருக்கும் அந்த மன்னன் யார் என்று உன் சிறிய தந்தையான நான் தெரிந்து கொள்ளலாமா? இந்த நவநீதன் அருளால் நிச்சயிக்கப்பட்ட மணமகனுக்காக வேண்டுகிறாளோ என்னவோ? ஓ, பூங்கோதையின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதா? ஆமாம், பையனையும் பிடித்து விட்டது, பையன் மனதுக்கும் பிடித்து விட்டது. நாளை நிச்சயதார்த்தம். அப்படியா? பலே ராமானுஜ பட்டரே, ராஜ்ய பரிபாலனத்தை நான் ஏற்றிருந்தாலும் நான் உமது பால்ய நண்பன் அல்லவா? பூங்கோதையின் திருமணத்திற்கு மறக்காமல் என்னை அழைப்பீர் அல்லவா? கண்டிப்பாக அழைப்பு அனுப்ப மாட்டேன். காரணம், தாங்கள் வெளிமனிதர் அல்ல, எங்கள் குடும்பத்தில் ஒருவர். கண்ணனுக்கு சுதாமர்,
இந்த மன்னனுக்கு அடியே. அரங்கா நன்னா இருக்கணும்மா. சுவாமி, தேவரீர் லக்ன பத்திரிகை படிக்கலாமே. ஆஹா, வேக படிச்சுடுறேன். திருவேங்கடத்தான் திருவருளால் பங்குனி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று அரண்மனை கண்ணபிரான் திருக்கோயில் பட்டர் ஸ்ரீமான் ராமானுஜ பட்டரின் சேஷ்ட குமாரத்தி சௌபாக்கியவதி பூங்கோதையை திருவரங்கம் ஸ்ரீமான் சடகோபாச்சாரியாரின் கனிஷ்ட குமாரன் சிரஞ்சீவி அரங்கனுக்கு தானி கிரகணம் செய்து கொடுக்க திருவரங்கமுடையான் திருவருளுடன் நிச்சயிக்கிறோம். பெண் வீட்டார் தரப்பில் 1008 வராகன் சீதனம் அளிக்க தீர்மானிக்கிறோம். என்ன பட்டரே, சரிதானே? முகூர்த்த தேதியும் சொல்லிவிட்டால் அதையும் குறித்து விடலாமே. ஒரு திருத்தம். திருமணம் பேசிய ஸ்ரீமான் வேதாந்தம் உங்களிடம் சொன்னாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. 108 வராகன் தருவதாகத்தானே பேச்சு. பட்டரே, கண்டனுக்கு அஷ்டோத்திரம் சொல்லியே உமக்கு பழக்கம். அதனால் 108 வராகனே பெரிதாகப்படுகிறது. ஆனால் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு நான் சகசரநாமம் சொல்லியே பழக்கப்பட்டவன். அதனால் எனக்கு 1008 சர்வ சாதாரணம். என் குமாரனுக்கு லட்சார்ச்சனை செய்யவும் எவ்வளவோ பேர் தயாராக காத்திருக்கிறார். இதெல்லாம் பொன் பார்ப்பதற்கு முன்னாலேயே பேசியிருக்க வேண்டும். பட்டரை, நிபந்தனை பிடிக்கவில்லை என்றால் சம்பந்தத்தை நிறுத்தி விடலாமே. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா பொண்ணுக்கு காலம் பூரா கண்ணி கழியாத கடன்கள் ஏற்பட்டுடும். பட்டரை, என் முடிவு இதுதான். 1008 வராகன் தந்த பிறகு முகூர்த்த நாளை நிச்சயம் செய்து கொள்வோம். அதுவரையில் என் குமாரன் பொறுத்திருப்பான். ஆனால் உங்கள் குமாரத்தி? அடடா சடகோபாச்சாரி, அதற்குள் ஏன் சம்மந்தி சண்டை? இவரை பற்றி உமக்கு தெரியாது. பட்டர் எப்பாடு பட்டாவது 1008 வராகனை நிச்சயம் தந்து விடுவார். முதலில் தாம்பூலத்தட்டை மாற்றிக் கொள்ளுங்கள். யோசிக்காதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். கொடுங்கள். கிருஷ்ணா, என்ன யோசனை பண்ணிட்டு 1008 வராகனுக்கு என்ன செய்வது, எங்கே போவது? என்ன, நான் ஒரு யோசனை சொல்றேன். என்னது? தப்பான செய்றேனா? இந்தாங்க. என்ன இது? அவள் யாருக்கு? மன்னருக்கு. மன்னனுக்கா? ஆமா, பால்ய சிநேகிதன் குசேல அவளை கொடுத்ததுமே கண்ணா அவரை குபேரனாக்குன கதை மன்னருக்கும் தெரியும். மன்னரும் நீங்களும் பால்ய சிநேகிதாளுங்க எனக்கும் தெரியும். பங்கஜம், இதுவரை இறைவனுக்கு மட்டும் குனிந்த தலை, பெருமாளுக்கு மட்டும் ஏந்திய கை, இப்பொழுது மன்னனுக்கு தலை குனிந்து கையேந்த வேண்டுமா? அப்பா, எனக்காக நீங்கள் யாரிடமும் கையேந்த வேண்டாம். நான் அந்த பெருமாளுக்கே பாசுரம் பாடி காலமெல்லாம் கண்ணியாகவே வாழ்ந்து விடுகிறேன். பொண்ணை பெத்தவா மான அவமானம் எல்லாம் பார்த்தா பொண்ணை கரையேற்ற முடியாதுன்னா, ஒரு ஏழை பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா பெத்தவா பிச்சை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அம்மா, அம்மா. பூங்கோதை, உன் திருமணம் நிச்சயமாக நடக்கும் அம்மா. நான் இப்பொழுதே மன்னனிடம் செல்கிறேன். நண்பரே, என் ஆருயிர் நண்பரே, ஆண்டவன் சன்னிதானத்தை விட்டு இன்று என் அரண்மனையில் தங்கள் பாதம் பட்டது நான் செய்த பெரும் பாக்கியம். வாருங்கள், வாருங்கள் நண்பரே, வாருங்கள். அமருங்கள். பரவாயில்லை மன்னா, அமருங்கள். பரவாயில்லை. அமருங்கள் நண்பரே. நண்பரே, தங்கள் இல்லத்தில் அனைவரும் நலந்தானே?
நலன்தான். தங்களுக்காக தெரியும். அது அந்நியார் கொடுத்திருக்கிறார்களா? ஆமாம். நண்பரே, தேவாமிர்தம் போலி ஆமா, என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை, தங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். நண்பரே, திருப்பாவை பாடும் நீர் பெற்ற பாவைக்கு திருமணம் நிச்சயமானதாக நான் கேள்விப்பட்டேன். உண்மைதானே? மன்னா, தங்களுக்கு எப்படி? என் தமையனின் இல்லத்தில் எது நடந்தாலும் இந்த தம்பிக்கு தெரியும். அந்த திருமணத்தை பற்றி தங்களிடம் சொல்லத்தான் வந்தேன். இல்லை 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 இல்லை, அவர்கள் சொன்னதை தாங்கள் இங்கு சொல்ல வந்திருக்கிறீர்கள். பிள்ளை விட்டார் 1008 வராகன் வரதட்சணை கேட்கிறார்கள். சரிதானே? மன்னா, தட்டில் விழும் தட்சணைக்கும் வரதட்சணைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்று தாங்கள் கவலைப்படுகிறீர்கள். இதுவும் சரிதானே? ஆமாம். நண்பரே, நான் இருக்கும் பொழுது தாங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? நாளை காலையில் 1008 வராகன் காசு மாலையும் வைர ஆபரணங்களும் தங்கள் இல்லத்திற்கு வந்து சேரும். கோதையின் திருமணம் கோலாகலமாக நடக்கட்டும். குறிப்பறிந்து உதவி செய்யும் நண்பா, நற்குணம் கொண்ட மன்னா, நீ வாழ்க, நீ கொத்தம் வாழ்க. சனீஸ்வரா, தாங்களா? சற்று நில். உன்னிடம் நான் பேச வேண்டும். வந்து பேசிக் கொள்கிறேன். இப்போது அவசரமாக உங்கள் பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறேன். அது விஷயமாகத்தான் நானும் பேச வந்தேன். பக்தர் எனது பரம பக்தன். பாவம், அவனை விட்டுவிடு. உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆற்றாமல் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, 7.5 ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பாவம் அவன், அவனை விட்டுவிடு. ஓ பரந்தாமா, உங்களுக்காக வேண்டுமானால் 7.5 மாதம் பிடித்துக் கொள்ளுகிறேன். ஐயோ பாவம். சரி, 7.5 நாள் வேண்டாம். ஓ, சனீஸ்வரன் பிடிக்காவிட்டால் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே. சரி, ஒன்று செய். வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள். 7.5 நாழிகை நான் பிடித்தாலும் 7.5 ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும். வரட்டுமா பரந்தாமா? அடடா, காக்காய்க்கு சாதம் போட மறந்துட்டனே. அதனால என்ன, நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது. எள்ளு தொகையில சிரார்த்தத்துக்கு தானே சேர்த்துக் கொள்வார்கள். எள்ளு திருக்க நமது செய்ய நேரம் இல்ல, அதனாலதான். தனியன் பிடித்த கல்லு அரசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா? இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம். இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான். மூதேவி, பீட. நான் என்ன பண்றது? அரிசி பூராவும் ஒரே கல்லு. அந்த தத்திர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு. கொஞ்சம் சாத்தம் வந்து படிக்கட்டுமா? சரித்திரம் பிடித்த சர்வம் வேண்டாம். ஆ, பட்டரை பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை. ராவணனை பிடித்ததைப் போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம். சனியே, அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை. அதனால் தான் எரிந்து விழுகிறார். எல்லாம் உன் தரித்திரம் தான். பொருள் வந்து சேரவில்லை. அம்மா, சம்பந்தி ஆத்துக்காரர்கிட்ட 1008 வராங்க இன்னைக்கே தரதா வீராப்பா சொல்லிட்டேளே. ஒருவேளை மன்னர் மறந்து போயிட்டாரோ? மன்னன் மறந்திருக்க மாட்டான். நமது நேரம் மன்னனை மறக்க வைத்து விட்டது. சனியன், இப்ப என்ன செய்யறது? என்ன செய்வதா?
அன்று திருடன் திருமங்கை ஆழ்வாரானான். இன்று இந்த திருமாலின் பட்டர் திருடனாக வேண்டியதுதான். இப்ப நடக்கிற வழியா ஏதாவது சொல்லுங்களே. திருவேங்கடத்தான் கழுத்தில் புரளும் காசு மாலையை திருடினால்தான் நடக்கும். அரண்மனையிலிருந்து காவலர்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், மன்னர் அனுப்பினாரா? ஆமாம். என்ன சொல்லி அனுப்பினார்? மன்னர் நான் உங்களை கொண்டு வர சொன்னார். நான் பொன்னை கொண்டு வர சொன்னால் அவர் என்னை கொண்டு வர சொன்னாரா? ஏன் சபையில் எல்லோரும் நான் தந்து தனது தான தர்ம வீர சூர கம்பீரத்தை பறைசாற்றிக் கொள்ளவா? வர முடியாது. நீங்கள் வராவிட்டால் உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. அத்தஜாம பூஜைக்கு சென்றிருந்த மன்னர் பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலை களவாடப்பட்டதை கண்டிருந்தார். உங்கள் மகளின் திருமணத்திற்காக அந்த காசு மாலை நீங்கள் தான் திருடி இருக்கிறீர்கள். அந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. கண்ணனுடைய காசு மாலையை நான் திருடினேனா? கண்ணா 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 கண்ணா, கள்ளவர்களாக வந்த நீ என்னை கல்வனாக்கி பார்ப்பதற்கு காரணம் என்ன கண்ணா? கண்ணா கண்ணா பட்டரை, நீர் ஆப்த நண்பர் என்பதால் மன்னர் உம்மை விசாரிக்க விரும்பவில்லை. அந்த பொறுப்பை எம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். அமைச்சரே, நான் நிரபராதி. ஆண்டவருடைய நகையை நான் திருடவில்லை. மன்னர் உமக்கு 1008 வராகன் தருவதாக கூறியிருந்தாரா? ஆமாம். அது சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதால் நீர் திருடி இருக்கிறீர் என்று நான் கூறுகிறேன். இல்லை, இல்லவே இல்லை. யார் அங்கே? பட்டர் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருந்தார்? திருவேங்கடத்தான் கழுத்தில் இருக்கும் காசு மாலையை திருடினால்தான் திருமணம் நடக்கும் என்று சொன்னார். அது வந்து கேள்விக்கு பதில் கூறியது உண்டா? ஆமா. இப்போது ஏன் திருடியதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன்? கண்ணா கண்ணா, நான் திருடியனா? நான் திருடனா? பதில் சொல்லு கண்ணா. கண்ணா, உனக்கு 6 காலமும் பூஜை செய்ததை தவிர வேற எதுவுமே தெரியாது என்னை திருடன் என்று சொல்லுகிறார்கள். கண்ணா, நான் நிரபராதி. நான் நிரபராதி என்று சொல்லு கண்ணா. ஓடிவா கண்ணா. கண்ணா 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 கண்ணா. அமைச்சரே, பட்டர் பழைய கைகாரர், பைத்தியம் போல் அடிக்கிறார். இவரை நம்பக்கூடாது. தாங்கள் உத்தரவிட்டால் உண்மையை நான் வரவழைக்கிறேன். பட்டரே, உண்மையை ஒப்புக்கொள்ளும் வரை இந்த சவுக்கு உமது உடலோடு உறவாடும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நிறுத்துங்கள். பழகிய தோஷத்திற்காக இந்த தண்டனையோடு இவரை விட்டுவிடுங்கள். இவரது கடந்த கால பகவத் சேவைக்கு மதிப்பளித்து இனி இவர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது, தெய்வப் பணிகளில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் இவரை விடுதலை செய்யுங்கள். நீயே கதி என்று சேவார்த்தி செய்த எனக்கு சரியான பரிசு கொடுத்து விட்டார். கண்ணா, என்னை ஆழ்வார்கள் வரிசையில் சேர்க்காவிட்டாலும் ஆட்கொள்வாய் என்று நினைத்தேனே. உன்னை கண்ணால் பார்க்கவே கூடாது என்று என்னை தண்டித்து விட்டாய். கண்ணா, எந்த குளத்திலிருந்து நீரெடுத்து உனக்கு அபிஷேகம் செய்தேனோ அதே குளத்தில் என்னை மாய்த்துக் கொள்கிறேன். கண்ணா, என்னை மாய்த்துக் கொள்கிறேன். நீர் யார்? என்னை ஏன் தடுக்கிறீர்? பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, அதனால் காத்தேன். நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நானும் ஒரு ஈஸ்வரன். நல்லாற்றில் குடியிருக்கும் சனீஸ்வரன். தர்பாரண்யேஸ்வரனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியன். கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள். தாங்கள் தானா அது? காகத்வஜாய வித்மகி கச்சகஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். பட்டரே,
விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் 7.5 ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது. திருமால் திருவாய் மலர்ந்தருடையதால் 7.5 நாழிகை மட்டுமே உம்மை பிடித்தேன். அந்த நேரம் முடிந்து விட்டது. பச்சைமா மலைவண்ணன் அச்சுதன் அந்த திருமாலே இந்த ஆண்டிக்காக தங்களிடம் பிச்சை கேட்டானா? எனக்கு இனி சொர்க்கமும் தேவையில்லை. சனீஸ்வர பகவானே, ஒரு விஞ்ஞாபனம். பரந்தாமனே கதியென கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே. ஏது மரியாத மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள்? அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று உலக நன்மையை கருதும் ராமானுஜ பட்டரே கூறுகிறேன். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் யமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாகும். திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன். இது உறுதி. சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே, சங்கடம் தவிர்ப்பாய் சனி பகவானே. ஈஸ்வரா, தனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? ஈஸ்வரா, பட்டரே, என்னை மன்னித்து விடுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம். காணாமல் போன காசு மாலை கிடைத்து விட்டது. கோவிலில் மகத நாட்டு மன்னனுக்கு பூரண கும்ப மரியாதை செய்து மாலை அணிவிக்கும் போது இறைவனுடைய மாலை அதில் சிக்கி மகத மன்னனிடம் சேர்ந்து விட்டது. மகத நாட்டு மன்னனும் அந்த மாலையை திருப்பி அனுப்பிவிட்டான். இனிமேல் இறைவனுடைய மாலையை யாருக்கும் அணிவிக்க கூடாது என்று நான் உத்தரவிட்டு விட்டேன். ஒரு அந்தன சாபம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்பது விதி போலும். பட்டரே, என்னை மன்னித்து விடுங்கள். பட்டரே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து. நல்லாத்தி ஈஸ்வரன் உங்களை இத்துடன் விட்டு விட்டார். ஆனால் என்னை பட்டரே, பரம பக்தனாகிய உங்களையே சனீஸ்வர பகவான் என்ன பாடுபடுத்தி விட்டார். ஆமா, கிரகங்களால் ஒரு பக்தனை எப்படி அணுக முடிகிறது? பக்தன் என்ன, அந்த பராசக்தியே ராகு கேதுவால் படாத பாடுபட்டிருக்கிறாளே. அப்படியா? அன்னையே, தந்தை கண்களை திறந்தபடியே தியானத்தில் இருப்பதன் காரணம் என்ன? தட்சணத்தை பார்த்தபடி மோனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மூர்த்தியின் இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், மூன்றாவது கண் கணங்களையும் யுகங்களையும் கட்டி காக்கும் ஞானபீடம். கண்களை மூடினால் 14 லோகங்களும் இருண்டுவிடும். சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் சோதித்து பார்க்காமல் நான் இதை நம்ப மாட்டேன். அப்படி என்றால் இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். என்ன இது? விநாயகனுக்கு விளையாட்டு காட்ட என் கண்களை அமுழ வேண்டும். பெண் புத்தியால் அகில புவனங்களையும் சில வினாடிகள் அல்லல் படுத்திய உனக்கு அன்னை பராசக்தி என்ற பட்ட பெயர் வேறு. புலித்தோல் உடுத்தி சுடலில் பூதகணங்களோடு பழகும் தங்களுக்கு பெண்மையின் மென்மை எப்படி தெரியும்? சிரித்து விளையாட தெரியாது. சதா முனிவர்களை கட்டிக்கொண்டு மூலையில் உட்கார்ந்திருக்கத்தான் தெரியும். சுடலை காப்பவனுக்குத்தான் உன் அண்ணன் கோடீஸ்வரன் கோவிந்தராஜன் உன்னை மனம் செய்து கொடுத்திருக்கிறான். கூப்பிடேன் அந்த இடையனை ஏன் என்று கேட்போம். என் அண்ணன் திருவேங்கடத்தான் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பவன். நாதி இல்லா நீங்கள் என் பிறந்த வீட்டை பற்றி பேசுகிறீர்களா? நீங்கள் தான் பாம்பாட்டி, பாம்ப பிடாரன், சதா பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு திரிபவர். இந்த பாம்புதான் உன் அண்ணனுக்கு அனந்த சயனம், பூவாரம் தாங்கும் ஆதிசேஷனம். பாம்புதான். பாம்பை பழித்தவளே, பூவுலகில் நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து நாகத்தின் அருமை பெருமைகளை புரிந்த பின் கைலாயம் வந்தால் போதும். அந்த நாகம் பெரியதா, இந்த ராஜேஸ்வரி பெரியவளா என்று நானும் பார்க்கிறேன். தந்தையே, இது என்ன விபரீதம்? என்னால் அல்லவா என் அன்னைக்கு இந்த துன்பம் நேர்ந்து விட்டது. அப்படியல்ல விநாயகா,
உன் அன்னைக்கு ராகுவின் கிரக பலன் துவங்கிவிட்டது. அவன் பிடியில் சிக்கியதனால் தான் இந்த சிக்கல். ராகுவின் திருவிளையாடல் தேவியை என்ன பாடுபடுத்த போ. அம்மா கற்பகம், பராசக்தியின் பரமபக்தியான உனக்கு இந்த சோதனை வரலாமா? உன் குழந்தைக்கு இப்போது ராகதசையில் செவ்வாபுக்தி நடக்கிறது. அதனால் கடுமையான காலசர்ப்ப தோஷம். ஆகவே இன்னும் 10 நாட்களுக்குள் உன் குழந்தைக்கு பெரிய கண்டம் இருக்கிறதம்மா. தப்பி பிழைத்து விட்டார் ஞானகாரகன் கேது பகவான் அருளால் உன் குழந்தை உலகுக்கே வழிகாட்டும் ஒரு பெரிய ஞானியாக மாறும். ஆனால் குழந்தை பிழைக்க வேண்டுமே. பரமேஸ்வரி, தாயே, பகவதி, என் குழந்தையை காப்பாற்ற வேறு வழியே இல்லையா? வழி இருக்கிறது தாயே, சுவாமி. சுலபமான வழி இருக்கிறது. என்ன வழி? சீக்கிரம் சொல்லுங்கள். என் உயிரை தந்தாவது இவள் உயிரை காப்பாற்ற தயாராக இருக்கிறேன். பகவதி அம்மன் கோவிலில் பரமேஸ்வரன் சன்னதியில் ஞானத்தவம் இருக்கும் காத்யாயனி சகல சித்திகளும் கைவரப் பெற்றவள். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் தெய்வத்தின் அவதாரம். அந்த காத்யாயனின் ஆசி கிடைத்து விட்டால் ராகுவும் கேதுவும் உன் குழந்தையிடம் வாலாட்ட முடியாது. 10 மாதம் சுமந்து பெற்ற என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். சுவாமி, மிக்க நன்றி. நான் யாருடைய நன்றியும் எதிர்பார்ப்பதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் என்னால் முடிந்ததை செய்துவிட்டு போகிறேன், அவ்வளவுதான். உமக்கு ஒரு வார்த்தை. தாய்க்குலத்திற்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். தாய்க்குலத்தின் நம்பிக்கையை பெறாதவர்கள் வெற்றி காண்பதில்லை. இது வரலாறு. நாராயணன். என்ன நாரதா, நாராயணனை நடுத்தெருவுக்கே கொண்டு வந்து விட்டாய்? நாராயணனின் தங்கையான தாங்களே இப்படி வந்து விட்ட பிறகு நான் என்ன சாமானியன் தானே? திருலோக சஞ்சாரிக்கு வம்பிழுக்க நான் தான் கிடைத்தேனா? அது சரி, கைலாயம் வைகுண்டம் எல்லாம் போனீரா? அங்கு எல்லோரும் நலம்தானே? தேவி, தாங்கள் இல்லாமல் கைலாயமே களையிழந்து விட்டது. சர்வேஸ்வரன் சதா நிஷ்டையில் இருக்கிறார். அவர் கழுத்தில் இருக்கும் பாம்புதான் அனைவரையும் ஆணவத்துடன் பார்க்கிறது. தேவி, பிரம்மலோகத்தில் சரஸ்வதி உங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? பாம்பு பிடாரனும் பிடாரியும் பிரிந்து விட்டார்கள் என்று கேலி பேசுகிறார். அவர் பிடாரி என்று சொன்னது உங்களைத்தானே? நாரதா, நான் சிவனே என்றிருக்கிறேன். என்னை ஏன் வம்புக்கு இழுக்கிறாய்? ஆமாம், பூலோகத்தில் என்ன விசேஷம்? இப்படி உஞ்சவர்த்தி கோலத்தில் அலைகிறாய்? இதுவும் உங்களால் தான். கற்பகம் என்ற பெயருடைய தங்கள் பக்தை. தெரியும். அவளது ஒரே மகளை காப்பாற்றும்படி என்னிடம் கேட்க வருகிறாள். இந்த வம்பில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன். நாரதா, சரணடையும் பக்தர்களை காப்பது இந்த சங்கரியின் கடமை. தாயே, ஏற்கனவே தாங்களும் சர்வேஸ்வரனும் பிரிவதற்கு காரணமே நாகம்தான். ராகுவோ மிக பொல்லாதவன். அவனுக்கு எதிராக இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டால் என்ன நேருமோ? ஒருவேளை சிவபெருமானே தங்களை வம்புக்கு இழுப்பதற்காக ராகுவிற்கு துணையாக வந்துவிட்டால்? நாரதா, இந்த ஈஸ்வரியின் கோபம் ராகுவை சுட்டரித்து விடும். என் பக்தியின் குழந்தைக்கு நாகதோஷத்தால் எந்த தீங்கும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். விதி யாரை விட்டது? நாராயண. அம்மா, அம்மா, தாயே, காத்தியாயும் என்னுடைய ஒரே குழந்தையின் உயிரை காப்பாற்றுங்கள் தாயே. நாகதோஷத்திலிருந்து என் மகளை காப்பாற்றுங்கள். உண்மையாக இருந்தாலும் உயிரோடு இருந்தால் போதும். கருணை காட்டுங்கள் தாயே, கருணை காட்டுங்கள். பயப்படாதே, உன் குழந்தையின் ஆயுள் பூரணமானது. மார்க்கண்டையனை போல இவளுக்கும் என்றும் 16. அம்மா, அந்த ராகுவின் ஆணவத்தை அடக்கி காட்டுகிறேன். ஜோசியரையா, இன்றுதான் 10வது நாள். எனக்கு பயமாக இருக்கிறது. இன்று 45 நாழிகை மட்டும் கடந்து விட்டால் குழந்தை பிழைத்துவிடும். காத்தியாயினி அம்மாள் கொடுத்த குங்கும பிரசாதத்தை குழந்தையின் நெற்றியில் இடு. என் குழந்தையை காப்பாற்றுமா, என் குழந்தையை காப்பாற்று. அம்மா, தாயே, காத்தியாயினி. அம்மா, தாயே, காத்தியாயினி.
தாயே, அந்த காலனை கடமை செய்யாமல் காலால் உதைத்தது போல இன்று எனக்கு முடிவுறு செய்வது நோக்கம் என்ன? விதியை விதித்தவர்களுக்கு விதியை மாற்றவும் உரிமை உண்டு. தாயே, கிரகங்கள் 9 பேரும் தங்களால் நிர்ணயிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுபவர்கள். அதை தடுக்க தங்களுக்கே உரிமை இல்லை. ராகு, இந்த சக்தி இல்லாமல் அந்த சிவனும் இல்லை. என் ஆணையை மீறி கடமையை செய்ய துணிவிருந்தால் தாராளமாக முடிந்ததை செய்து கொள். சூரியன் வேலைக்கு இந்த ராகு ஒரு காலம் கட்டப்பட மாட்டான். ஓம் நம சிவாய. சிவாந்திர பிரயோகம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ராகு, நீ மோதி பார்ப்பது மலையரசன் மகளுடன் சங்கரியை பயங்கரியாக்கி பார்க்கிறாய். இந்த சிம்மவாயின் திட்டம் என்ன செய்கிறது பார். தேவி, நான் தங்களால் கிரக பதவி பெற்ற சாயா கிரகம், சாயாத கிரகம். இது என்ன விளையாட்டு? ஏன் இந்த சோதனை? அன்னையே இந்த பாவியாக்கி விட்டீர்களே, எனக்கே இந்த தண்டனை. திருவிளையாடல் புரிவதில் எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி அதிகம். ராகு, கிரகங்களால் தான் மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் நடைபெறுகிறது என்று ஆகிவிட்டார் தெய்வத்துக்கு மதிப்பு இருக்காது. அந்த கிரகங்களால் நடக்கும் நன்மையை கூட்டி தீமையை குறைத்து பக்தனுக்காக தெய்வம் பரிந்து வரும் என்பதை உணர்த்ததே இந்த நாடகம். இனி எதிர்காலத்தில் இந்த தலம் ராகு கேது வழிபாட்டு தலமாக விளங்கட்டும். தாயே, நான் தன்யனானே, மகாபாகியம். சுவாமி, நாகத்தின் பெருமையை உணர்ந்து விட்டேன். கர்வம் பிடித்த கார்த்தியாயினி அழிந்து விட்டாள். அந்த கார்த்தியாயினி நான் அழித்து விட்டேன். நான் அழித்து விட்டேன். அழித்து விட்டேன். கார்த்தியாயினி தேவியை அழித்து விட்டாயா? இது என்ன அக்கிரமம்? இது என்ன அநியாயம்? அடி பாவி, தளவாடும் தெய்வமாக கோயிலிலே குடியிருந்த கார்த்தியாயினி தேவியை உன் சித்து வேலைக்காக அழித்து விட்டாயா? எடுத்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு உபகாரியா இருந்த கார்த்தியாரை பரிசோதித்தார். எல்லாம் எடுத்து கொள்ளுங்கள். அமைதி, அமைதி. சக்தி தேவி சாபத்தின் பலனை ராகுவின் மூலம் அனுபவிக்கிறாள். லோகமாதாவானதால் அவள் மீது விழும் கல்லடிகள் அனைவர் மீதும் விழுகின்றன. கவலை வேண்டாம். கௌரியின் சாபம் தீரும் வேளை வந்துவிட்டது. அம்மன் அருளால் ராகுவின் தண்டனையில் இருந்து குழந்தை மீண்டு விட்டது. இப்போது எனது சக்தியால் குழந்தைக்கு ஞானத்தை வழங்குகிறேன். என்ன அதிசயம்? இரவி உமை பேசுகிறாளே. என்னை கொட்டிய நாகத்தின் விஷத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டதால் வந்த விளைவுதான் இது. என் உயிரை காத்து என்னை பேச வைத்த தெய்வமே இந்த கார்த்திகை. என் மகள் பேசிவிட்டாள்.
அறியாமையால புண்ணியவதியான உங்களை கல்லார அடிச்சுட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அம்மா. இந்த குழந்தைக்கு ராகுவால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யவே இவள் பட்ட துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். தாயே, பரமபக்தையான தாங்களே இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தீர்களே. பாமர மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். சாதாரண மக்கள் ராகு தோஷம், கேது தோஷம் இவைகளிலிருந்து விடுபட தக்கதொரு விமோசனம் தாங்கள் தான் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும். ராகு தோஷம் உள்ளவர்கள் பரிகாரமாக சனிதோறும் விரதமிருந்து பாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய் விளக்கேற்றி கருமந்தாரை மலர்களால் காளிக்கு அர்ச்சனை செய்து உளுந்து தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும். கேதுவால் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோறும் விரதமிருந்து பாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய் விளக்கேற்றி சிவப்பல்லி மலர் செவ்வரளி பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளு தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும். அன்று ஞான சம்பந்தன், இன்று நீ தெய்வீக மனம் பரப்பும் ஞான மலராகி நவகிரகங்களின் அருளை நாடெங்கும் பரப்புவாயாக.